ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2061. ஜெயசமரனின் வார்த்தைகளிலிருந்தே அவன் இந்த விஷயத்தை எளிதில் மறக்கப் போவது இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இது அந்த இரண்டு பெரியவர்களின் முகங்களில் கவலையை ஏற்படுத்தியது. ஜெயசமரனின் தாக்குதலை நேரில் அனுபவித்திருந்ததால் அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டனர். ஒன்று சேர்ந்தாலும் தனியாக இருக்கும் அவனுக்கு எதிராக செயல்படுவது எளிதல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்தது. பின்னர் அந்த இரண்டு பெரியவர்களும் கோபமாக, இவ்வளவு கர்வம் காட்ட தேவையில்லை தம்பி. எங்க இரண்டு அரண்மனையை பயமுறுத்துறது அவ்வளவு எளிதுன்னு உண்மையிலேயே நீ நினைக்கிறியா என்று கத்தினர். ஜெயசமரன் அவர்கள் சொன்னதை அமைதியாக கேட்டான். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அதற்கு பதிலாக வானத்தில் அபாயகரமான மின்னல் கீற்றுகள் மெதுவாக ஒன்று கூடி தாக்குவதற்கு தயாரானபடி கொந்தளிக்க தொடங்கின. அந்த மின்னல் சக்திகள் அதிகரித்தபடியே இருந்ததால் அங்கிருந்த காற்றே கனத்ததாக உணரப்பட்டது. இந்த காட்சியை கண்ட அந்த இரண்டு பெரியவர்களின் கண்களில் பயம் தோன்றியது. பற்களை கடித்தபடி அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பின்னர் அவர்கள் கோபமான குரலில், சரி, இப்ப இந்த பையனே இத விரும்புனா அப்படியே ஆகட்டும். ஏய் தம்பி, உன்னை சமாளிக்க எங்ககிட்ட இன்னொரு வழி இருக்குதுங்கிறத நாங்க உனக்கு முதல்லயே சொல்லிடுறோம் என்றனர். அதன் பின் பெரியவர்களில் ஒருவர் தனது கையை மெதுவாக நீட்டினார். உடனே அவர் கையை சுற்றி ஒளி திரளத் தொடங்கியது. அந்த ஒளி சுருங்கி சுருங்கி விசித்திரமான குறியீடுகளால் நிரம்பிய ஒரு கருப்பு விதையாக உருமாறியது. அந்த விதை உருவாகும் காட்சியை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் லேசான ஆச்சரியம் தோன்றியது. அப்போது அந்த விதையின் உள்ளிருந்து வெளிப்பட்ட அபாயகரமான சக்தியை அவன் தெளிவாக உணர்ந்தான். அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் அந்த கருப்பு விதை பெரிதாக வளரத் தொடங்கியது. பின்னர் அந்த இரண்டு பெரியவர்களும் தங்கள் இரத்தத்தை அந்த விதையில் ஊற்றினர். அதே நேரத்தில் அவர்கள், இந்த வெளியாளிடமிருந்து எங்களை காக்க எங்கள் பெரும் மூதாதையரை உதவிக்கு மரியாதையுடன் அழைக்கிறோம் என்று முழங்கினர். அவர்களின் இரத்தம் கருப்பு விதையுடன் கலந்ததும் அதிலிருந்து மினுமினுப்பான கருப்பு ஒளிக்கீற்றுகள் வெளிப்பட்டன. அந்த ஒளிக்கீற்றுகள் வானத்தை நோக்கி உயர்ந்து மெதுவாக ஒன்றுடன் ஒன்று இணைந்தன. பிறகு சில கணங்களில் அந்த ஒளிகள் ஒரு மங்கலான மனித உருவமாக உருமாறத் தொடங்கின. அந்த உடல் மெதுவாக முழுமையடைந்த போது ஒளிமயமான முகத்துடன் கூடிய ஒரு உயரமான மனித உருவம் அனைவரின் கண்முன்னும் தென்பட்டது. அந்த உருவத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி மிகவும் அபாயகரமாக இருந்தது. அந்த சக்தியின் அளவு அந்த இரண்டு பெரியவர்களின் ஒருங்கிணைந்த சக்திகளை கூட மீறியதாக இருந்தது. அந்த மங்கலான உருவத்தின் சக்திகள் முதல் அவதார் சோதனையை கடந்தவரின் வலிமையை போன்றதாக உணரப்பட்டது. உண்மையில் இருண்ட அரண்மனை பல ரகசிய வழிமுறைகளை கொண்டிருந்தது. அந்த ரகசியங்களால் தான் அவர்கள் பண்டைய இருண்ட குறியீட்டை இன்று வரை பாதுகாத்து வந்தனர். இந்த புதிய மாற்றத்தை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் லேசான கலக்கம் தோன்றியது. அதே நேரத்தில் இருண்ட அரண்மனையில் இருந்த அனைவரும் மரியாதையுடன் மண்டியிட்டனர். பிறகு அந்த இரண்டு பெரியவர்களும் வரவழைத்த மூதாதையரின் உருவத்தை நோக்கி தங்கள் பார்வையை நிலைநிறுத்தினர். அந்த மூதாதையர் வேறு யாருமல்ல, இருண்ட அரண்மனையின் முதல் தலைவராக இருந்தவர். இதற்கிடையில் வித்யாவின் பக்கம் இருந்த சில பெரியவர்கள் ஆச்சரியத்துடன், இது எப்படி சாத்தியம்? இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு மூதாதையரோட ஆன்மாவை உதவிக்கு வரவழைக்க முடியும் என்று கூச்சலிட்டனர். மறுபுறம் அந்த நிழல் உருவம் தோன்றிய அதே நேரத்தில் வித்யாவின் கைகளில் இருந்த இருண்ட வாள் திடீரென கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. இந்த நடுக்கத்தை உணர்ந்த வித்யாவின் முகம் மெதுவாக நிறம் மாறியது. ஆனால் உடனே அந்த இருண்ட வாளுக்கும் அந்த நிழல் உருவத்திற்கும் ஏதோ தொடர்பு இருப்பதை அவள் உணர்ந்தாள். அதைத் தொடர்ந்து வித்யா இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கினாள். சில கணங்களுக்கு பிறகு அவளது மனதில் ஒரு எண்ணம் தெளிவடைந்து, ஒரு நிமிஷம், இந்த ஆன்மா உண்மையிலேயே இருண்ட வாளோட ஆன்மாவா? இதோட ஆன்மா இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்குதுன்னா இந்த இருண்ட வாள் முழுமையடையலன்னு அர்த்தம் என்று அவள் திடீரென கூறினாள். அவள் இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் அந்த இரண்டு மூத்தவர்களின் முகங்கள் உடனே மாறின. வித்யா இவ்வளவு விரைவாக உண்மையை கண்டுபிடிப்பாள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அடுத்த கணத்தில் வித்யாவின் முகத்தில் கோபம் தென்பட்டது. பின்னர் அவள் கடுமையாக, இதுதான் விஷயமா? அதனாலதான் என்னோட குரு இருண்டவாளோட ஆன்மாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல. உண்மை என்னன்னா, அவருக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் இந்த ஆன்மாவை ரகசியமா திருடி இருக்காங்க. அந்த ஆன்மா திருடர்கள் நீங்க ரெண்டு பேரும் தான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு தூய்மையான ஆன்மாவை திருடி இருப்பீங்க? இது இருண்ட அரண்மனையோட மிகப்பெரிய பாவம். அதனால இன்னையிலிருந்து உங்க ரெண்டு பேரையும் மூத்தவர் பதவியிலிருந்து நீக்கிறேன். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த கௌரவத்திற்கு தகுதியற்றவங்க என்று கத்தினாள். இந்த வார்த்தைகள் காற்றில் ஒலித்ததும் இருண்ட அரண்மனையில் உடனே பெரும் சலசலப்பு எழுந்தது. பிரிவின் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் அனைவரும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தனர்.
ஏனெனில் இருண்ட வாளின் ஆன்மாவை உண்மையில் பிரிவின் 2 மூத்த பெரியவர்கள் திருடியிருந்தார்கள் என்பது யாராலும் எதிர்பார்க்க முடியாத ஒன்று. அந்த உண்மை வெளிப்பட்டவுடன் பலருக்கும் பழைய சந்தேகங்கள் தெளிவடைந்தன. அதனால்தான் வித்யாவின் கையில் இருந்த இருண்ட வாள் முழுமையற்றதாக இருந்தது என்றும் அதற்கு ஆன்மா இல்லாமல் இருந்தது என்றும் அவர்கள் இப்போது புரிந்து கொண்டனர். வித்யாவின் குற்றச்சாட்டை கேட்ட அந்த 2 பெரியவர்களும் உடனே கோபமடைந்தனர். பிறகு அவர்கள் கடுமையான குரலில், ஏய் பொண்ணு, எங்க கிட்ட இப்படியெல்லாம் பேச உனக்கு உரிமை இல்ல என்று கூச்சலிட்டனர். அந்த வார்த்தைகள் ஒலித்த அதே நேரத்தில் ஜெயசமரனுக்கு முன்னால் ஒரு மங்கலான நிழல் தோன்றியது. அந்த நிழலின் உடல் முழுவதும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அப்போது அதிலிருந்து வெளிப்பட்ட சக்தி அளவற்றதாக இருந்தது. பிறகு அடுத்த கணத்தில் அந்த நிழல் நேராக ஜெயசமரனை நோக்கி நகர்ந்து அவனை தாக்கத் தொடங்கியது. அந்த தாக்குதலின் போது அந்த 2 பெரியவர்களும் ஜெயசமரனை சிக்க வைக்க முயன்றனர். அதனால் அந்த நிழல் உருவத்தின் சக்தி அவனை கட்டுப்படுத்த முயன்ற போது அவர்கள் தங்கள் சக்திகளையும் அதோடு இணைத்தனர். ஜெயசமரன் ஒரு கணம் அதன் கட்டுப்பாட்டில் சிக்கியதை அவர்கள் உணர்ந்ததும் உடனே அவர்கள் தங்கள் கவனத்தை வித்யாவை நோக்கி திருப்பினர். பின்னர் அவர்கள் விரைவாக வித்யாவை நோக்கி நகர்ந்தனர். அவர்களின் நகர்விலிருந்தே வித்யாவை பிடித்து நிலையை மாற்ற வேண்டும் என்ற அவர்களின் உறுதி தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் வித்யா அவர்களின் பிடியில் சிக்கியவுடன் ஜெயசமரன் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். இதற்கிடையில் அந்த 2 பெரியவர்களும் தன்னை நோக்கி வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்ததை வித்யா கவனித்தாள். அந்த கணமே அவளது பார்வையில் இரக்கமற்ற உறுதி அமைதியாக வெளிப்பட்டது. அவள் தனது கைகளில் இருந்த இருண்ட வாளின் பிடியை மேலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அதே நேரத்தில் அவளது நெற்றியில் இருந்த பண்டைய குறியீடு மெதுவாக மேலும் பிரகாசிக்க தொடங்கியது. அடுத்த நொடியில் வித்யா தனது வாளை மெதுவாக சுழற்றினாள். உடனே அந்த வாளை சுற்றி அடர்ந்த இருள் பரவத் தொடங்கியது. அந்த இருள் விரிவடைந்து கொண்டிருந்த தருணத்திலேயே அந்த 2 பெரியவர்களில் ஒருவரின் அபாயகரமான சக்தி நேராக அந்த பகுதியை நோக்கி பாய்ந்தது. அந்த தாக்குதல் இருளுடன் மோதிய போது பயங்கரமான ஒரு சத்தம் முழங்கியது. அதோடு அந்த ஒளி சுற்றியிருந்த இடமெங்கும் எதிரொலித்தது. அந்த பெரியவரின் தாக்குதல் அவதார சக்திகளால் உந்தப்பட்டு இருண்ட வாளுடன் மோதியதால் இருளுக்குள் தீப்பொறிகள் பறந்து சுற்றியிருந்த பகுதி மங்கியதாக மாறியது. அந்த மோதலுக்கு பிறகு தாக்கிய பெரியவரும் வித்யாவும் அதிர்ச்சியுடன் சில அடிகள் பின்வாங்கியதை மக்கள் கவனித்தனர். ஆனால் வித்யா தன் உடலில் பொங்கி எழுந்த சக்தியை கட்டுப்படுத்துவதற்குள் மற்றொரு பெரியவர் திடீரென அவர்கள் முன் தோன்றி மூர்க்கமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடங்கினார். அந்த திடீர் தாக்குதல் வித்யாவின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அவள் உடனே எதிர் தாக்குதல் நடத்த முனைந்த தருணத்தில் ஒரு இளம் பெண் திடீரென அவள் முன் தோன்றினாள். அந்த அழகிய பெண் தன் வாளை சுழற்றியபடி பெரியவரின் தாக்குதலை நேராக எதிர்கொண்டாள். அப்போது அங்கிருந்த அனைவரின் கண் முன்னேயே அந்த பெண்ணின் பளபளக்கும் வாள் அந்த பெரியவரை நேரடியாக தாக்கி அவரை பின்னுக்கு தள்ளியது. அதே சமயம் அவர் வாயிலிருந்து வேதனையான அலறல் வெளிவந்தது. அதோடு அவரது கையிலிருந்து அதிகமான இரத்தம் வழிந்தது. ஆனால் அந்த பெரியவர் பின்வாங்கி எப்படியோ தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டார். பின்னர் வித்யாவுக்கு முன்னால் நின்றிருந்த அந்த பெண்ணின் மீது கோபமான பார்வையை திருப்பினார். அப்போது வெள்ளை உடையில் நின்றிருந்த அந்த பெண் வேறு யாரும் அல்ல, ஆரண்யாதான் என்பதை அவர் உணர்ந்தார். இந்த திடீர் நிகழ்வு அங்கிருந்த பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இருண்ட மண்டபத்தின் வீரர்கள் கூட ஒரு கணம் திகைத்து நின்றனர். பின்னர் அவர்கள் விரைவாக சுதாரித்துக் கொண்டு வித்யாவை சுற்றி விரைந்து கூடி அவளை எந்த ஒரு தாக்குதலிலிருந்தும் பாதுகாக்க தொடங்கினர். தன்னை பாதுகாக்க ஆரண்யா இவ்வாறு முன்வந்ததை பார்த்த வித்யா திடுக்கிட்டு, நீ நீ யாரு என்று கேட்டாள். அதற்கு ஆரண்யா அமைதியாக, எல்லாரும் என்ன ஆரண்யான்னு கூப்பிடுவாங்க என்று பதிலளித்தாள். இதை கேட்ட வித்யாவுக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. பின்னர் அவள் தனக்குள்ளேயே மெதுவாக, ஆரண்யானா சமரன் அண்ணாவோட ஆரண்யாவா என்று முணுமுணுத்தாள். முழுமையாக நம்பிக்கை வராத போதிலும் அந்த விஷயத்தை மேலும் கேட்காமல் அவள் அமைதியாக நின்றாள். அதற்கு பதிலாக அவள் கவலையுடன் வானத்தை நோக்கி பார்த்தாள். அங்கே அபாயகரமான சக்திகளின் அலை ஒன்று தொடர்ந்து பொங்கி எழுந்து கொண்டிருந்தது. அது ஜெயசமரனுக்கும் இருண்ட அரண்மனையின் மூதாதையரின் ஆன்மாவுக்கும் இடையே நடந்த மோதலின் விளைவாக இருந்தது. அதை பார்த்ததும் மூதாதையரின் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை வித்யா உணர்ந்தாள். அதனால் ஜெயசமரனால் அவரை தோற்கடிக்க முடியுமா என்பதை கணிப்பது கடினமாக இருந்தது. அந்த நேரத்தில் சக்திகளின் வலிமையான மோதல் ஒன்று நிகழ்ந்தது. அதனால் உருவான அலைகள் வானம் முழுவதும் பரவின. அப்போது ஜெயசமரன் பீதியுடன் சில அடிகள் பின்வாங்கி பின்னர் கீழே பார்த்தான். அந்த 2 பெரியவர்களும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வித்யாவை ஒரே நேரத்தில் தாக்கியதை அவன் கண்டான். இந்த காட்சி ஜெயசமரனின் முகத்தில் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அவன் உடனே அந்த 2 பெரியவர்களையும் கொலை வெறியுடன் முறைத்து பார்த்தான்.
ஜெயசமரனின் பார்வையை பார்த்ததும் அந்த இரு பெரியவர்களின் கண்களில் ஒரு லேசான பீதி தோன்றியது. ஆனால் இருண்ட அரண்மனையின் மூதாதையரின் ஆன்மா எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதனால் அந்த பயத்தை விரைவாக அடக்கிக் கொண்டனர். ஏனெனில் ஜெயசமரன் அந்த ஆன்மாவுடன் மோதிக்கொண்டிருக்கும் வரை அவனால் தங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் உருவானது. இதற்கிடையில் ஜெயசமரனும் இதை புரிந்து கொண்டான். அதனால் உடனே அவன் தனது கைகளிலிருந்து கருப்பு ஒளியை வெளியிட்டான். அந்த ஒளி மெதுவாக ஒரு கருப்பு வாளை ஏந்திய உடலாக உருமாறி ஆரண்யா மற்றும் வித்யாவின் அருகில் சென்று நின்றது. வானளிப்பான் சடலம் அங்கே இருந்ததால் அந்த இரண்டு பெரியவர்களாலும் மீண்டும் வித்யாவை திடீரென தாக்க முடியவில்லை. பின்னர் ஜெயசமரன் தனது பார்வையை முன்னால் இருந்த ஆன்மாவின் மீது திருப்பினான். அப்போது அவன் முகத்தில் விசித்திரமான புன்னகை மெதுவாக தோன்றியது. அதன் பின் அவன் அமைதியான குரலில், "உண்மையாவே இந்த ஆன்மாவால உங்களை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா?" என்று கேட்டான். இதை கேட்ட அடுத்த நொடி அவன் மீண்டும் தனது சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினான். மேலும் அந்த ஆன்மாவின் மீது மற்றொரு தாக்குதலை தொடங்கப் போகும் தருணத்தில் திடீரென்று திவான், சமரா, கொஞ்சம் பொறு. நானும் ஒரு பண்டைய ஆன்மாதான். அப்புறம் இந்த மூதாதையரோட ஆன்மாவும் ஒரு பண்டைய ஆன்மாதான். அதனால இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரன் ஒரு கணம் அமைதியாக நின்றான். ஏனெனில் அந்த வார்த்தைகள் அவனை லேசாக அதிர்ச்சி அடைய செய்திருந்தன. ஆனால் அடுத்த நொடியில் அவன் முகத்தில் மெதுவான புன்னகை தோன்றியது. திவான் விழித்தெழுந்ததிலிருந்து பெரும்பாலும் ஜெயசமரனின் உடலுக்குள் மறைந்தே இருந்து வந்தான். மேலும் திவான் நேரடியாக முன்வந்து ஒரு சண்டையில் ஈடுபட விருப்பம் தெரிவிப்பது மிகவும் அரிதான ஒன்று. அதனால் இந்த கோரிக்கையை கேட்ட ஜெயசமரன் வாய்விட்டு சிரித்தான். அந்த சிரிப்புடன், "திவான், இந்த மூதாதையரோட ஆன்மாவை உன்னால சமாளிக்க முடியும்னு உனக்கு உண்மையிலேயே உறுதியா தெரியுமா?" என்று கேட்டான். ஏனெனில் அந்த இருண்ட வாளின் ஆன்மா முதல் அவதார் சோதனையில் இருந்ததை விட இப்போது நம்ப முடியாத அளவிற்கு அதிக சக்தியுடன் இருந்தது. அந்த சக்தி ஜெயசமரனுக்கே அதை எதிர்கொள்வது கடினமாக இருக்கும் அளவிற்கு அபாயகரமாக இருந்தது. திவான் தனது முந்தைய நிலையிலிருந்து கணிசமாக மீண்டிருந்த போதிலும் தற்போது அவன் எந்த அளவிற்கு சக்தி பெற்றிருக்கிறான் என்பது குறித்து ஜெயசமரனுக்கு தெளிவாக தெரியவில்லை. இதற்கு திவான் தனது குரலில் லேசான கர்வத்துடன், சமரா, எல்லா சக்தி வாய்ந்த புதையல்கள்லையும் நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த புதையல்ங்கிறத ஒருவேளை நீ மறந்திருக்கலாம். புதையல்கள் பட்டியல்ல 2வது சக்தி வாய்ந்த புதையலா இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. பண்டைய காலத்துல நான் முழு ஆரோக்கியத்தோட இருந்தப்ப முதல் அவதார் சோதனையில தேர்ச்சி பெற்ற வீரர்களால கூட எனக்கு எந்த தீங்கும் பண்ண முடியல. பண்டைய காலத்துல நடந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் போறப்ப இந்த இருண்ட வாள் தான் ரொம்ப அதிக சேதத்தை சந்திச்சுது. அந்த காலத்துல அதோட உரிமையாளரா இருந்தவதான் இருண்ட மகா ஞானி. அவ இருளின் மன்னனோட சண்டை போட்டப்ப கடுமையா காயமடைஞ்சு தோற்கடிக்கப்பட்டா. அதுக்கப்புறம் அந்த இருண்ட வாளும் அதோட ஆன்மாவும் அரக்கர்களோட மன்னனால அழிக்கப்பட்டுச்சு. அதனால அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இருண்ட வாளோட ஆன்மாவால முன்னாடி மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாற முடியல என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரன் சிந்தனையில் ஆழ்ந்தான். பண்டைய காலத்தில் அரக்கர்களின் மன்னனையே எதிர்கொள்ளும் அளவிற்கு அந்த இருண்ட மகாஞானி எப்படி சக்தி வாய்ந்தவளாக இருந்தாள் என்பதில் அவன் ஆச்சரியமடைந்தான். தற்போதைய நிலைமையை நன்கு அறிந்திருந்த திவான் ஜெயசமரனை பார்த்து மேலும், இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி இருக்கிற இந்த இருண்ட வாளின் ஆன்மா இருண்ட அரண்மனையை உருவாக்கின பண்டைய இருண்ட குறியீட்டோட 2வது உரிமையாளரோட ஆன்மாவிலிருந்து உருவாக்கப்பட்டது. அந்த மனிதன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அவனால இருண்ட மகாஞானி அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மாவை உருவாக்கி இருக்க முடியாது. அதுவும் இல்லாம நாம பாக்குற இந்த ஆன்மாவுக்கு அவ்வளவு அறிவில்ல. அதனால இதை சமாளிக்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது என்றான். இந்த விளக்கத்தை கேட்டதும் ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்து பெருமூச்சு விட்டான். பின்னர், "அப்படின்னா சரி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. உனக்கு உதவி தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு" என்றான். ஜெயசமரன் வானத்தில் நின்றபடி திவானுடன் பேசிக் கொண்டிருந்த போது அந்த இரண்டு பெரியவர்களும் வித்யாவுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த வானளிப்பான் சடலத்தை கவனித்தனர். அந்த உடலிலிருந்து வெளிப்பட்ட அபாயகரமான சக்தியை உணர்ந்தவுடன் அவர்களின் முகங்கள் வெளிரின. அந்த சக்தியின் தீவிரம் அவர்களை லேசாக அச்சமடைய செய்தது. பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, இந்த நாசமா போன பையன் எங்க இருந்து வந்தான்? இவனும் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். அது பத்தாதுன்னு இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சிலையையும் இவன் கூட வச்சிருக்கான். இனி இந்த விஷயம் அவ்வளவு எளிதா முடியாது போல. சரி, இப்போதைக்கு இருண்ட வாளோட ஆன்மா இந்த பையனை கவனிச்சுக்கும்னு நம்புவோம். ஒரு நிமிஷம், இவன் உடம்புல இருந்து என்னமோ ஒண்ணு வெளியே வருது. அது என்னது என்று கேட்டனர். அத்தியாயம் 2062. இரண்டு மூத்த பெரியவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஜெயசமரனிடமிருந்து பிரகாசமான ஒளி ஒன்று வெளிப்பட்டு
மெதுவாக ஒரு உடலாக உருவெடுக்க தொடங்கியது. அந்த வெண்மையான மங்கலான உருவத்தை கவனித்த அவர்கள் அதில் இருண்ட வாளின் ஆன்மாவை போன்ற அபாயகரமான சக்திகள் இல்லை என்பதை உணர்ந்தனர். உடனே அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அப்போது அவர்களின் கண்களில் விசித்திரமான ஒளி மின்னியது. பின்னர் அவர்கள், இந்த பையன் அந்த ஒளிய வச்சு இருண்ட வாளோட ஆன்மாவை சமாளிக்கலாம்னு நினைக்கிறானா? இந்த பையன் ரொம்ப பெரிய முட்டாள் போல. நாம தான் தேவையில்லாம இவனை பார்த்து பயந்துட்டோம் என்றனர். அந்த நேரத்தில் வானத்தில் மங்கலாக தெரிந்த அந்த இரண்டு உருவங்களை நோக்கி எண்ணற்ற பார்வைகள் திரண்டிருந்தன. அதே நேரத்தில் இருண்ட வாளின் ஆன்மா அந்த இரண்டு பெரியவர்களுக்கும் மிக முக்கிய துருப்புச்சீட்டு என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அதனால் அந்த ஆன்மா தோல்வியடைந்தால் அந்த இரண்டு பெரியவர்களும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவாக தெரிந்திருந்தது. இதற்கிடையில் திவான் அந்த ஆன்மாவுக்கு முன் தோன்றினான். சில நொடிகள் இருண்ட வாளின் ஆன்மாவை உற்று பார்த்த பின் பெருமூச்சு விட்டான். பின்னர், நீ இப்படிப்பட்ட மோசமான நிலையில இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சரி, மறைஞ்சு போறதை விட பலவீனமா இருக்கிறது மேல்தான். உனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தா நீ முழுசா சரியாயிடுவன்னு நான் நினைக்கிறேன் என்றான். திவானின் வார்த்தைகளை கேட்டதும் இருண்ட வாளின் ஆன்மா லேசாக கலங்கியது. அதே நேரத்தில் அவனுக்குள் உணர்ச்சிகளின் அலைகள் எழத் தொடங்கியது போல தோன்றியது. இந்த மாற்றத்தை கவனித்த அந்த இரண்டு பெரியவர்களும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து, இங்க என்ன நடக்குது? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது என்றார்கள். அதன் பிறகு இருண்ட வாளின் ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் அந்த இரண்டு பெரியவர்களும் தங்கள் கை முத்திரைகளை வேகமாக மாற்றத் தொடங்கினர். அவர்களின் முகங்கள் மெதுவாக நிறம் மாறுவதை கவனித்த திவான் அமைதியாக தனது விரலை நீட்டியபடி, இந்த மாதிரி புனித ஆன்மாக்களை உங்களை மாதிரி பலவீனமான நேர்மையற்ற தந்திரமான வீரர்களால கட்டுப்படுத்த முடியாது என்றார். திவான் தனது விரலை நீட்டிய உடனேயே அதிலிருந்து பிரகாசமான வெள்ளை ஒளி ஒன்று வெளிப்பட்டு நேராக இருண்ட வாளின் ஆன்மாவின் நெற்றிக்குள் பாய்ந்தது. அந்த ஒளி அதன் நெற்றியை ஊடுருவியவுடன் இருண்ட வாளின் ஆன்மா கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அதே சமயம் அதன் உடலிலிருந்து வெள்ளை ஒளி பீரிட்டு வெளிவர ஆரம்பித்தது. மேலும் அதன் உடலில் விசித்திரமான கருப்பு குறியீடுகள் தோன்றின. அப்போது அந்த பிரகாசமான வெள்ளை ஒளிக்குள் அந்த கருப்பு குறியீடுகள் அச்சமூட்டும் வேகத்தில் மெதுவாக மறையத் தொடங்கின. இதை பார்த்த அந்த இரண்டு பெரியவர்களின் முகங்கள் மேலும் வெளிரின. ஏனெனில் அந்த கருப்பு குறியீடுகள் அவர்கள் இருண்ட வாளின் ஆன்மாவின் மீது பயன்படுத்திய முத்திரைகளாக இருந்தன. இப்போது அவை ஒன்றன் பின் ஒன்றாக மறைந்து கொண்டிருந்ததால் இருண்ட வாளின் ஆன்மா தங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து மெதுவாக நழுவிச் செல்வதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த உணர்வு அவர்களின் உள்ளத்தில் விசித்திரமான பயத்தை உருவாக்கியது. அவர்கள் உடனே தங்கள் கை முத்திரைகளை மீண்டும் மாற்றி ஏதோ செய்ய முயன்றனர். ஆனால் அவர்கள் முயற்சி செய்யும் முன்பே திடீரென்று அனைத்து கருப்பு குறியீடுகளும் முற்றிலும் மறைந்து விட்டன. அதே நேரத்தில் இப்போது இருண்ட வாளின் ஆன்மா அவர்களின் கட்டுப்பாட்டை முழுவதுமாக மீறிவிட்டது. அதனால் அதன் மீது மீண்டும் எந்த முத்திரையையும் பயன்படுத்த முடியவில்லை. பிறகு அவர்கள் திகைப்புடன், இது எப்படி சாத்தியம் என்று முணுமுணுத்தனர். அதோடு ஜெயசமரனால் இருண்ட வாளின் ஆன்மாவின் மீதான முத்திரையை இவ்வளவு எளிதாக உடைக்க முடியும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவதார் சோதனையில் தேர்ச்சி பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்களால் கூட இப்படியான சாதனை சாத்தியம் இல்லை என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். இதற்கிடையில் திவான் தனது கைகளில் இருந்த முத்திரைகளை மாற்றினார். அப்போது சில ஒளிரும் முத்திரைகள் இருண்ட வாளின் ஆன்மாவை சுற்றி தோன்றி அதனை மெதுவாக முத்திரையிட்டன. அடுத்த கணத்தில் அந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்ட திகைப்பூட்டும் ஒளி மேலும் மேலும் பிரகாசித்தது. பின்னர் அந்த ஒளி மெதுவாக சுருங்கி ஒன்றிணைந்தது. அந்த ஒளி முழுமையாக ஒன்றிணைந்தவுடன் அனைவரின் கண் முன்பே அது ஒரு கருப்பு முத்தாக மாறியது. அதைத் தொடர்ந்து திவான் தனது கையை உயர்த்திய போது அந்த கருப்பு முத்து நேராக ஜெயசமரனிடம் பறந்து சென்றது. அதே நேரத்தில் திவான் சத்தமாக, சமரா, நீ இந்த இருண்ட வாளோட ஆன்மாவை மறுபடியும் அதுக்குள்ள வைக்கணும். அப்பதான் அது முழுசா குணமடையும் என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் உடனடியாக அந்த கருப்பு முத்தை தனது கைகளில் பற்றி கொண்டான். ஆனால் ஒரு கணம் அவன் சற்று ஆச்சரியத்தில் மூழ்கினான். ஏனெனில் கருப்பு வாளின் மீதிருந்த அந்த இரண்டு மூத்த பெரியவர்களின் முத்திரையை திவான் இவ்வளவு எளிதாக அகற்றுவான் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஜெயசமரனின் ஆச்சரியத்தை கவனித்த திவான் மெதுவாக புன்னகைத்து, இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல சமரா. என்னோட குரு உருவாக்கின புதையல்கள்லயே நான் தான் ரொம்ப சிறப்பானவன். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கையாள்றதுன்னு எனக்கு தெரியும் என்றான். திவானின் வார்த்தைகளை புரிந்து கொண்ட ஜெயசமரன் உடனடியாக அந்த கருப்பு முத்தை வித்யாவை நோக்கி எறிந்தான். அப்போது வித்யாவின் கைகளில் இருந்த இருண்ட வாளிலிருந்து உடனே ஒரு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி கருப்பு முத்தை நேராக தன்னுள் ஈர்த்து கொண்டது. அடுத்த கணமே வித்யாவின் கைகளில் இருந்த இருள் வாள் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. பிறகு அதிலிருந்து அதிர்வு ஒலிகள் எழுந்தன. அதே நேரத்தில்
அந்த வாள் முன்பை விட மெதுவாக பெரிதாக வளர்ந்தது. உடனே அதன் சக்திகள் கணிசமாக அதிகரிப்பதை வித்யா தெளிவாக உணர்ந்தாள். இதற்கிடையில் தூரத்தில் நின்றிருந்த கிளர்ச்சி மூத்தவர்களின் முகங்கள் முற்றிலும் வெளிரின. குறிப்பாக முதல் மூத்தவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். பிறகு அவர் பீதியுடன் மெதுவாக பின்வாங்க தொடங்கினார். அதனால் அந்த பகுதியில் திடீரென சலசலப்பு ஏற்பட்டது. அதை பார்த்ததும் வித்யாவை தலைமை பதவியிலிருந்து அகற்றும் முயற்சி தோல்வியடைந்து விட்டது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஆனால் வித்யாவின் முகத்தில் இருந்த இரக்கமற்ற தோற்றம் குறையவில்லை. அவள் உடனே இருண்ட வாளிலிருந்து கருப்பு ஒளியை வெளியிட்டு சற்று தொலைவில் இருந்த மரபு கல்லை மாயமாக்க தொடங்கினாள். அப்போது அந்த ஒளி பரவியவுடன் அந்த பகுதி முழுவதும் ஆழ்ந்த இருளில் மூழ்கியது. அந்த இருளின் நடுவில் வித்யா கம்பீரமான குரலில், பெரியவங்களே, நீங்க 2 பேரும் இருண்ட வாளோட ஆன்மாவை திருடினது மூலமா ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க. அந்த தப்பை நீங்க பண்ணியிருக்கவே கூடாது என்றாள். வித்யாவின் பயங்கரமான கொலைவெறி நிறைந்த குரலை கேட்டதும் அந்த 2 பெரியவர்களும் நடுங்கினர். அவர்கள் ஏதோ சொல்ல முயன்ற போது ஜெயசமரன் வானத்திலிருந்து மெதுவாக பூமிக்கு இறங்குவதை கண்டனர். அதோடு அவனது சக்தி வாய்ந்த வானளிப்பான் சடலமும் அவர்களை நோக்கி நகர்ந்தது. அதை பார்க்கும்போது இப்போது அவர்கள் எங்கும் தப்பிக்க முடியாது என்பது தெளிவானது. இறுதியாக தங்கள் உயிருக்கு நேர்ந்த அபாயத்தை உணர்ந்த அவர்கள் நடுங்கும் குரலில், கொஞ்சம் பொறுங்க, எங்களை ஒண்ணும் பண்ணிராதீங்க. நாங்க தெரியாம ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். பேராசையில எங்களோட கண்கள் குருடாகிடுச்சு. எங்களை மன்னிச்சிருங்க. தலைவி வித்யா, எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டோம் என்று வேண்டினர். அவர்கள் இவ்வாறு சொன்னதும் சற்று தொலைவில் நின்றிருந்த கிளர்ச்சி மூத்தவர்கள் திடீரென மண்டியிட்டு, தலைவரே, நாங்க பலவந்தப்படுத்தப்பட்டோம். நாங்க அவங்களுக்கு ஒத்துழைக்கலன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களை கொன்றுவோம்னு முதல் மூத்தவர் எங்களை மிரட்டினாரு. எங்களை மன்னிச்சிருங்க தலைவரே. இந்த ஒரு தடவை மட்டும் எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க என்று கூச்சலிட்டனர். இந்த கூக்குரலை கேட்டதும் முதல் மூத்தவரின் முகம் முற்றிலும் வெளிரியது. அவர் பீதியுடன் நடுங்கத் தொடங்கினார். அதைத் தொடர்ந்து அந்த இடத்தின் நிலைமை மிக வேகமாக மாறியதால் யாருக்கும் மீண்டு வர நேரமில்லை. அதே நேரத்தில் அங்கு கூடியிருந்த வடக்கு பகுதியைச் சேர்ந்த பல சக்தி வாய்ந்த வீரர்கள் பெருமூச்சு விட்டனர். ஆனால் அவர்கள் வித்யாவை பார்த்த பார்வையில் மரியாதை தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் இன்றிலிருந்து வித்யாதான் இருண்ட அரண்மனையின் புதிய தலைவராக இருப்பாள் என்பது அனைவருக்கும் புரிந்திருந்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அந்த 2 பெரியவர்களும் மீண்டும், தலைவரே, இங்க பாருங்க. இந்த பிரிவில் இருக்கிற ரொம்ப திறமையான வீரர்கள் பல பேர் இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க. நீங்க எங்க எல்லாரையும் தண்டிச்சா எங்களை தவிர இந்த மாபெரும் பிரிவும் உங்க முடிவோட விளைவுகளை அனுபவிக்க நேரிடும். அதனால உங்க முடிவை ரொம்ப கவனமா எடுங்க என்றனர். அந்த 2 மூத்த பெரியவர்களும் இருண்ட அரண்மனையின் அதிகாரத்தில் தங்களின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நன்கு அறிந்திருந்தனர். அதனால் அவர்கள் உடனடியாக வித்யாவிடம் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டு அவர்களை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தனர். அதற்கு பிறகு வித்யா மெதுவாக தனது கையை அசைத்தாள். உடனே அவளது கையிலிருந்து பல பிரகாசமான ஒளி கீற்றுகள் வெளிப்பட்டு அவை மூத்தவர்கள் மற்றும் மற்ற கிளர்ச்சியாளர்களை நோக்கி பாய்ந்தன. அந்த ஒளிக்குள் ஒரு விசித்திரமான இருண்ட பிரகாசம் கலந்திருந்தது. அதை வெளிப்படுத்திய வித்யா அமைதியான ஆனால் கம்பீரமான குரலில், என்ன அரியணையிலிருந்து அகற்ற நீங்க பண்ண சதிக்கான தண்டனை மரணங்கிறதை இங்க இருக்கிற எல்லா மூத்தவர்களுக்கும் சொல்ல விரும்புறேன். ஆனா இத்தனை ஆண்டுகளா நீங்க எல்லாரும் சேர்ந்து இருண்ட அரண்மனையின் பிரிவுக்காக எவ்வளவோ பண்ணி இருக்கிறதுனால உங்க மரண தண்டனையை நான் மன்னிக்கிறேன். ஆனா உங்க குற்றங்களுக்கான விளைவுகளை நீங்க அனுபவிச்சே ஆகணும். இந்த ஒளி கீற்றுகள் நம்ம இருண்ட அரண்மனையோட இருண்ட மாத்திரைகள். நீங்க எல்லாரும் உயிரோட இருக்க விரும்பினா இந்த மாத்திரைகளை விழுங்கணும் என்றாள். வித்யா இதை சொன்னவுடன் அனைத்து மூத்தவர்களின் முகங்களும் நிறம் மாறின. ஏனெனில் இருண்ட மாத்திரையை விழுங்குவதன் அர்த்தம் என்ன என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். உண்மையில் இருண்ட மாத்திரையை விழுங்கிய பிறகு அவர்களின் வாழ்க்கை முழுவதும் வித்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அதனால் அவர்கள் எப்போதாவது வித்யாவிற்கு எதிராக சதி செய்தால் வித்யா அவர்களது உயிரை ஒரு கணத்தில் முடித்துவிட முடியும். அதற்கு பிறகு வித்யா மீண்டும் அமைதியாக, நீங்க எனக்கும் இந்த பிரிவுக்கும் எதிராக சதி பண்ணாத வர நான் உங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன். அதனால நீங்க உண்மையாவும் நேர்மையாவும் விசுவாசமாவும் இருந்தா இந்த இருண்ட மாத்திரைக்கு பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்கும் மேல என்னோட இருண்ட அரண்மனை பிரிவு பலவீனம் அடைவதை நான் விரும்பல. ஆனா சூழ்நிலைகள் மாறினா நான் எதையும் பண்ண பயப்பட மாட்டேன். சரி, உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? ஏன் இன்னும் இந்த மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கல? ஒரு நிமிஷம், உங்களை எல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்துல மறுபடியும் கிளர்ச்சி பண்ணுவீங்க போல என்றாள். வித்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த 2 பெரியவர்களும் உடனடியாக மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு, இல்ல இல்ல, நாங்க அப்படி எதுவும் பண்ணவே மாட்டோம் என்றனர்.
அவர்களுக்கு மாத்திரையை எடுத்துக்கொள்ள விருப்பமில்லாவிட்டாலும் அவர்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என விரும்பினர். மேலும் வித்யா கூறியது முற்றிலும் தவறல்ல என்பதும் அவர்களுக்கு புரிந்திருந்தது. ஏனெனில் மூத்தவர்கள் அனைவரும் இருண்ட அரண்மனையின் உயர்ந்த பதவியில் இருந்த போர் வீரர்கள். அதனால் அவர்கள் வித்யாவிற்கு எதிராக சதி செய்யாதவரை எதிர்காலத்தில் வித்யா அவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாள் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த இருவரும் இருண்ட மாத்திரையை உட்கொண்ட பிறகு மீதமிருந்த கிளர்ச்சியாளரான பெரியவர்களும் தங்கள் மாத்திரைகளை ஒன்றன் பின் ஒன்றாக விழுங்கினர். அதை பார்த்ததும் இறுதியாக வித்யா நிம்மதி பெருமூச்சு விட்டது போல தோன்றியது. பின்னர் அவள் தனது பார்வையை முதல் மூத்தவரை நோக்கி திருப்பினாள். அப்போது முதல் மூத்தவருக்கு மட்டும் இருண்ட மாத்திரை வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் வித்யா தனது கண்களில் இரக்கமற்ற பார்வையுடன் அவரை முறைத்து பார்த்தாள். அதன் பிறகு கம்பீரமான குரலில், முதல் மூத்தவரை பொறுத்தவரை அவருக்கு மரண தண்டனை தான். ஏன்னா நீங்க தான் எல்லாரையும் எனக்கு எதிராக தூண்டி விட்டீங்க. உடனே இவரை பிடிச்சு சிறையில் அடைங்க என்றாள். இதை கேட்டதும் முதல் மூத்தவரின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் ஏதோ பேச முயன்றார். ஆனால் அடுத்த நொடியில் சுற்றியிருந்த பெரியவர்களின் பார்வையை கவனித்தார். பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்து பெரியவர்களும் அவரை சூழ்ந்தனர். அதோடு தங்கள் சக்திகளை பயன்படுத்தி அவரை கட்டி போட்டனர். இதனால் அவர் விரும்பினாலும் தன் இடத்திலிருந்து நகர முடியவில்லை. அப்போது வித்யா அமைதியாக அனைவரையும் நோக்கி, இந்த குற்றவாளியை இருண்ட மண்டபத்துக்கு அனுப்புங்க. இனி இவனுக்கான தண்டனை இருண்ட மண்டபத்தின் விதிகளின்படி இருக்கும் என்றாள். வித்யா இருண்ட மண்டபத்தை குறிப்பிட்டதை கேட்டதும் முதல் மூத்தவரின் முகம் முற்றிலும் மாறியது. அவர் மட்டுமல்ல, மற்ற பல பெரியவர்களும் அமைதியாக தலையசைத்தனர். ஏனெனில் இருண்ட மண்டபம் போன்ற இடத்தில் மரணம் கூட ஒரு நல்ல முடிவாக தோன்றும். மேலும் கிளர்ச்சியில் சேர்ந்து கடைசி நேரத்தில் வித்யாவிடம் மன்னிப்பு கேட்ட பெரியவர்கள் தாங்கள் இருண்ட மண்டபத்தால் தண்டிக்கப்படவில்லை என்பதில் நிம்மதி அடைந்தனர். இதுவே இருண்ட அரண்மனையின் புதிய தலைவர் எடுத்த முதல் பெரிய முடிவு. அதே நேரத்தில் வித்யாவுக்கு எதிராக செல்வது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவளது செயல்கள் தெளிவாக காட்டின. இதற்கிடையில் வானத்தில் நின்று கொண்டிருந்த ஜெயசமரன் அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் முகத்தில் மகிழ்ச்சியின் சுவடு எதுவும் இல்லை. மாறாக அவன் வானளிப்பான் சடலத்தை அமைதியாக அழைத்துக் கொண்டான். ஜெயசமரனின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை என்பதை வித்யாவும் கவனித்தாள். அவளுக்கு ஜெயசமரனை பற்றி நன்றாக தெரியும். அதனால் அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு வித்யா தனது மூத்தவர்களை தவிர மற்ற அனைவரையும் வெளியேறும்படி செய்கை செய்தாள். அனைவரும் வெளியேறிய பிறகு வித்யா மெதுவாக ஜெயசமரனை அணுகினாள். ஆனால் ஜெயசமரன் மிகவும் கோபமாக தெரிந்தான். இருண்ட அரண்மனையின் தலைவராக வித்யா செய்த முடிவுகள் சரியாக இருக்கலாம். ஆனால் ஜெயசமரன் தன் தங்கையின் உயிருக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்திருந்தான். அதன் பிறகு வித்யா லேசாக கலங்கிய கண்களுடன் பெருமூச்சு விட்டாள். பின்னர் மெதுவாக ஜெயசமரனை பார்த்து, அண்ணா, உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இந்த நாற்காலியில உட்காரவே பிடிக்கல. ஆனா கடந்த சில வருடங்களா நீ என் கூட இல்ல. அதனால என்னை கவனிச்சுக்க யாருமே இல்ல. எல்லாத்துக்கும் மேல எப்படியாவது உனக்காக பழி வாங்க விரும்பினேன். இன்னைக்கு நான் பண்ணது கூட எனக்கு பிடிக்கல. ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்கேன். இந்த பிரிவோட முழு பொறுப்பும் என்கிட்ட இருக்கு என்றாள். அப்போது வித்யாவின் கண்ணீரால் நனைந்த கண்களையும் உதவியற்ற குரலையும் கேட்டபோது ஜெயசமரனின் மனதில் இருந்த கோபம் மெதுவாக தணிய தொடங்கியது. நடக்க வேண்டியது நடந்துவிட்டது என்பதும் பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அந்த அப்பாவி பெண்ணாக வித்யா இனி ஒருபோதும் திரும்ப முடியாது என்பதும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அதன் பிறகு ஜெயசமரன் அந்த இருண்ட நகரத்தில் சில நாட்கள் தங்கி வித்யா இருண்ட அரண்மனையின் அனைத்து விவகாரங்களையும் எவ்வளவு அமைதியாகவும் திறமையாகவும் கையாள்கிறாள் என்பதை கவனித்தான். அவளை அங்கிருந்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவள் ஏற்கனவே தனது பொறுப்புகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்ததால் உடனே அதை பற்றி பேச முடியாது என்பதும் அவனுக்கு புரிந்தது. அதனால் வித்யாவிடம் பேசுவதற்கான சரியான தருணத்திற்காக அவன் அமைதியாக காத்திருந்தான். அத்தியாயம் 2063. இதற்கிடையில் காட்டின் நடுவில் இருந்த ஒரு சிறிய குடிசையின் அருகே ஜெயசமரன் அமைதியாக படுத்திருந்தான். காலையின் மென்மையான சூரிய ஒளி அவன் முகத்தில் விழ அவன் மெதுவாக கண்களை திறந்தான். கண் விழித்தவுடன் வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்த ஆரண்யா அவனை நோக்கி வருவதை கண்டான். அவள் அருகில் வந்து நின்று அமைதியாக அவனை உற்று பார்த்தாள். அதை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, அரண்யா, இங்க வந்து உட்கார்ந்து கொஞ்சம் ஓய்விடு. கடந்த சில நாட்களா நீ நிறைய பயிற்சி பண்ணியிருக்க. அதனால இப்ப நீ ரொம்ப சோர்வா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நாம வடக்கு பகுதிக்கு வந்ததிலிருந்து நீ ஓய்வெடுக்கவே இல்லை என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஆரண்யா முதலில் சற்று தயங்கினாள். ஆனால் அடுத்த கணமே அந்த தயக்கத்தை விடுத்து ஜெயசமரனுக்கு அருகில் அமைதியாக அமர்ந்தாள். பின்னர் அவள் எதையோ சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் அமைதியாக இருந்தாள். அவள் மனதில் ஏதோ இருப்பதை ஜெயசமரன் உணர்ந்ததால்
அவனும் அமைதியாகவே இருந்தான். சில கணங்கள் கடந்த பின் ஆரண்யா அந்த அமைதியை உடைத்து, நான் அதை பத்தி எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னதால தான் நீ என்கிட்ட அந்த வேட்டை போர் நுட்பத்தை பத்தி எதுவும் கேட்கலையா என்று கேட்டாள். அவளது கேள்வி ஜெயசமரனை சற்று குழப்பினாலும் அவன் அமைதியாக, நீ ரொம்ப குறிப்பா அதை பத்தி பேச வேண்டாம்னு சொன்ன, அதனால நீ அப்படி சொல்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சேன். உண்மையை சொன்னா என் மனசுல அந்த நுட்பத்தை என்னால கத்துக்க முடியாம போயிடுமோன்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா என்னால செய்ய முடியாத சில காரியங்களும் இந்த உலகத்துல இருக்குது தானே என்றான். இதை கேட்ட ஆரண்யா அவனை நேராக பார்த்து, எங்களோட ஸ்வர்க்க சித்தி பிரிவு உனக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்குது. அதனால நீ அந்த வேட்டை போர் நுட்பத்தை கத்துக்க விரும்பினா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல என்றாள். அவள் இதை சொன்னாலும் அவளது கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி தெரிந்தது. அதை கவனித்த ஜெயசமரன் அவளை நேராக பார்த்து, எனக்கு பதிலா வேற யாராவது உங்க ஸ்வர்க்க சித்தி பிரிவுக்கு கடன் பட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த நுட்பத்தை கத்துக் கொடுக்க நீங்க சம்மதிச்சிருப்பீங்களா என்று கேட்டான். அந்த கேள்வி ஆரண்யாவை அதிர்ச்சி அடைய செய்தது. உடனே அவள் மனதில் மறைந்திருந்த உணர்வுகள் அசைந்தன. ஏனெனில் ஜெயசமரனைப் போல மற்றவர்கள் அவளுக்கு விசேஷமானவர்கள் அல்ல என்பது அவளுக்கு தெரிந்திருந்தாலும் தன்னுடைய உதவி அவன் முன்பு செய்த உதவிக்கான பதில்தான் என்று அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள். ஆனால் அவள் இதயத்தில் இருந்த உண்மை அவளுக்கே தெளிவாக தெரிந்திருந்தது. அவள் பேச தயாரான நேரத்தில் தூரத்தில் இருந்து வித்யாவின் குரல் ஒலித்து, சமரணனா என்று கேட்டது. அந்த குரலுடன் எண்ணற்ற நிழல்கள் அந்த பகுதியில் இறங்கின. அவற்றின் முன்னணியில் வித்யா இருந்தாள். அவளுடன் இருண்ட அரண்மனையைச் சேர்ந்த பல சக்தி வாய்ந்த வீரர்களும் வந்திருந்தனர். கருப்பு உடையில் நின்றிருந்த வித்யாவை பார்த்த ஜெயசமரன் அமைதியாக, உங்க பிரிவோட உட்கட்சி பூசல் எல்லாம் முடிஞ்சுதா? இங்க பாரு வித்யா, நம்ம அம்மாவும் அப்பாவும் உன்னையே தான் நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ இங்க இருக்கிற விஷயங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு என் கூட கிழக்கு பகுதிக்கு வந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட வித்யா சற்று தயங்கி, நான் திரும்பி வந்தா என்னோட முடிவுகளால அப்பா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. அம்மா என்ன ஓங்கி அரைஞ்சாலும் அதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. சமரணனா, நீங்களே உங்களை பாத்துக்கோங்க என்றாள். அதற்கு ஜெயசமரன் லேசாக புன்னகைத்து, நீ எதை விதைக்கிறியோ அதையே தான் அறுப்ப. நீ திரும்பி வந்தா இவ்வளவு நாளா அவங்கள கஷ்டப்படுத்தினதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா இருக்கு வித்யா. அதனால சில தண்டனைகளுக்கு தயாரா இருந்துக்கோ. சரி, அதை விடு வித்யா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். உனக்கு இருளின் அடிமைகளை பத்தி தெரியும் இல்லையா என்று கேட்டான். அவன் கேள்வியை கேட்ட வித்யா ஒரு கணம் ஆச்சரியப்பட்டாள். பின்னர் மெதுவாக தலையசைத்து, இருளின் அடிமைகளா? இப்ப என்கிட்ட பண்டைய இருண்ட குறியீடு இருக்குதண்ணா. அதனால இருளின் அடிமைகளை பத்தி எனக்கு தெரியும் என்றாள். இருளின் அடிமைகள் என்ற வித்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் அவளை பார்த்து, அப்படின்னா வடக்கு பகுதியில எங்கேயாவது இருளின் அடிமைகளோட தடயங்களை பார்த்திருக்கியா? ஏன்னா நம்ம கிழக்கு பகுதியில அந்த அடிமைகள் ரொம்ப பெரிய எண்ணிக்கையில இருக்காங்க. அந்த மாதிரி வடக்கு பகுதியிலையும் ஏதாவது இருக்காங்களா என்று கேட்டான். ஜெயசமரன் இதை கேட்டவுடன் வித்யா ஒரு கணம் சிந்தனையில் ஆழ்ந்தாள். பின்னர் மெதுவாக, அண்ணா, எங்களோட இருண்ட அரண்மனை பிரிவு வடக்கு பகுதி முழுவதையும் ஆளுது. அதோட பல வருடங்களா நாங்க இருளின் அடிமைகளை பல தடவை சந்திச்சிருக்கோம். ஆனா இப்போதைக்கு எங்களோட கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு விசேஷமா எதுவும் இல்ல என்றாள். அவளது பதிலை கேட்ட ஜெயசமரன் சற்றே ஆச்சரியமடைந்தான். ஆனால் வடக்கு பகுதியில் இருளின் அடிமைகள் ஏன் பெரிய பிரச்சனையாக இல்லை என்பது அவனுக்கு புரியவில்லை. கருங்கோன் சேனை போன்ற ஒரு ஆபத்தான குழு அக்னிசரிதாவில் வாழ்ந்த ஹீமவாகனியின் மக்களுக்குள்ளும் ஊடுருவி இருந்தது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எதிரிகள் இருந்தபோது இருண்ட அரண்மனை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் கருங்கோன் சேனை குழுவை முற்றிலும் தடுக்க முடியும் என்பதில் அவனுக்கு சந்தேகம் தோன்றியது. அல்லது அந்த அரக்கர்கள் வித்யாவிடமிருந்த பண்டைய இருண்ட குறியீட்டை பார்த்து பின்வாங்கி இருக்கிறார்களா என்ற எண்ணமும் அவனது மனதில் தோன்றியது. சில கணங்கள் அவன் இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்தான். ஆனால் உறுதியான பதில் எதுவும் கிடைக்காததால் அந்த எண்ணத்தை தற்காலிகமாக ஒதுக்கி வைக்க அவன் முடிவு செய்தான். அதைத் தொடர்ந்து மெல்ல சூரியன் மறைந்தது. அந்த அமைதியான சூழலில் ஜெயசமரன், வித்யா மற்றும் ஆரண்யா மூவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். வித்யா பல நாட்களுக்கு பிறகு சிரிப்பதைக் கண்டு ஜெயசமரனின் முகத்திலும் மெதுவாக புன்னகை மலர்ந்தது. பின்னர் வித்யா சோர்வடைந்து உறங்கச் சென்றாள். அவள் உறங்கிய பிறகு ஜெயசமரனும் ஆரண்யாவும் நில ஒளியில் குடிசைக்கு அருகில் அமைதியாக நின்றனர். அப்போது காற்று மெதுவாக வீசியது. அந்த அமைதியில் ஆரண்யா தனது இனிய குரலில் மெதுவாக, வித்யா உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறா சமரா என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். அவன் ஏதோ சொல்ல முயன்ற போது திடீரென்று அவனது முகம் மாறியது. அதே நேரத்தில் ஆரண்யாவின் முகமும் கடினமானது. இருவரும் ஒரே நேரத்தில் தூரத்தில் இருந்த ஒரு மரத்தை நோக்கி பார்த்தனர். நில ஒளியில் அந்த மரத்தின் மேல் ஒரு நிழல் தெளிவாக தெரிந்தது. அந்த நிழலை கவனித்த ஜெயசமரனின் முகத்தில் கவலை தோன்றியது.
அடுத்த கணமே அந்த நிழலிடமிருந்து ஒரு விசித்திரமான சிரிப்பொலி கேட்டு, ஒருவேளை நீதான் 4ஆம் மன்னன் சொன்ன சமரன் ஜெயந்தனா இருக்குமோ? உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் 7ஆம் மன்னன். உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் என்று கேட்டது. அந்த வார்த்தைகளுடன் அந்த நிழல் மெதுவாக முன்னோக்கி நகர்ந்தது. பிறகு நில ஒளியில் அவன் முகம் தெளிவாக தெரிய வந்தது. அப்போது அந்த மனிதனின் முகத்தில் விசித்திரமான அரக்கத்தனமான அடையாளங்கள் இருந்தன. அவை இரவின் அமைதியில் இன்னும் திகிலூட்டுவதாக தோன்றின. மேலும் அவனது கூர்மையான பற்கள் ஒரு பிசாசின் பற்களுக்கு சற்றும் குறையாதவையாக இருந்தன. அதைத் தொடர்ந்து அவன் ஜெயசமரனை நோக்கி அச்சுறுத்தும் புன்னகையுடன் நின்றான். கருங்கோன் சேனை போன்ற அந்த மர்மமான கூட்டத்தில் மிகவும் ஆபத்தானவர்கள் இவ்வாறான மன்னர்கள்தான் என்பதை ஜெயசமரன் நன்றாக அறிந்திருந்தான். பரிமாணங்களை கிழித்து கொண்டு தோன்றிய 10ஆம் மன்னனை அவன் முன்பு சந்தித்திருந்தான். 2 அவதார் சோதனையில் தேர்ச்சி பெற்ற வீரருக்கு இணையான வலிமையுடன் அந்த 10ஆம் மன்னன் தோன்றியிருந்தான். இப்போது அவன் முன்னால் நின்று கொண்டிருப்பவன் 7வது மன்னன். அதனால் பலத்தின் அடிப்படையில் அவன் 10வது மன்னனை விட பலவீனமானவன் அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. மேலும் கிழக்கு பகுதியில் ஜெயசமரன் ஒரு ஆபத்தான 4வது மன்னனையும் சந்தித்திருந்தான். ஆனால் அவன் வெறும் அவதாரம் மட்டுமே என்பதால் அவன் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது ஜெயசமரனுக்கு முன்னால் நின்றிருந்த 7வது மன்னன் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்தான எதிரியாக இருந்தான். இந்த உணர்வு எழுந்தபோது ஜெயசமரனின் கண்களில் கருப்பு ஒளியும் மின்னல் வெட்டுகளும் மின்னத் தொடங்கின. பிறகு அவனது சக்திகள் மெதுவாக வெளிப்பட ஆரம்பித்தன. அதை பார்க்கும்போது அவன் மோதலுக்கு தயாராகி கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அவனுக்கு அருகில் நின்ற ஆரண்யாவும் தனது வாளின் மீதி பிடியை இறுக்கிக் கொண்டு 7வது மன்னனை எச்சரிக்கையுடன் பார்த்தாள். அப்போது ஜெயசமரன் அமைதியாக அவனை பார்த்து, என்ன சமாளிக்க உன்ன மாதிரி உயர் பதவியில் இருக்கிற ஒரு மன்னனை கருங்கோன் சேனை அனுப்பும்னு நான் என்னோட கனவுல கூட நினைக்கல. கருங்கோன் சேனைக்குழு இந்த சின்ன பையனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு போல என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட 7வது மன்னன் சிரித்துக் கொண்டே, உன்னை நீ சின்ன பையன்னு சொல்லிக்க தேவையில்ல. முன்னாடி எங்க பார்வையில நீ ரொம்ப பலவீனமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ பலவீனமானவன் இல்ல. உண்மைய சொன்னா நீ எங்க அரக்க கூட்டத்தோட மிகப்பெரிய எதிரிகள்ல ஒருத்த. அதனால உன்னை சமாளிக்க என்ன மாதிரி ஒருத்தன் இங்க வந்தது ரொம்ப நியாயமானதுதான் என்றான். அதற்கு ஜெயசமரன் உடனே அமைதியாக, ஆனா உன்ன மாதிரி ஒரு வீரன் என் கூட சண்டை போடுறதுனால இந்த பகுதி ரொம்ப சீக்கிரமாவே குழப்பத்துல மூழ்கிடும். அதை கேள்விப்பட்டு மின்னல் மகாஞானி உன்னை தேடி இங்க வந்துருவார்னு உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட 7வது மன்னனின் முகத்தில் இருந்த புன்னகை ஒரு கணம் மறைந்தது. ஆனால் அடுத்த நொடி அவன் மீண்டும் சிரித்தபடியே, முன்னாடி மின்னல் மகாஞானி வடக்கு பகுதியில ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தான். அதனாலதான் நாங்க இந்த பகுதிக்குள்ள இவ்வளவு நாள் நுழையல. ஆனா இப்போ அவன் கண் முழிச்சு வடக்கு பகுதியில இருந்து போயிட்டதுனால அவனை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. அவனுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள உன்னை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் முடிச்சிருவேன். ஏன்னா அது ஒண்ணு எனக்கு அவ்வளவு கடினமா இருக்காது. எப்படியும் இந்த இடம் எங்களுக்கு அவ்வளவு பொருத்தமானது இல்ல. அதனால நான் உன்னை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும் என்று சிரித்தான். அந்த சிரிப்பை கேட்டதும் ஜெயசமரனின் கண்களில் இருந்த ஒளி மேலும் வலுப்பெற்றது. பிறகு அபாயகரமான சக்தி அலைகள் மெதுவாக அவனை சுற்றி சுழலத் தொடங்கின. அதே நேரத்தில் 7வது மன்னன் தனது கையை மெதுவாக அசைத்தான். உடனே சுற்றியிருந்த பகுதி மங்கத் தொடங்கியது. அப்போது காற்றே கனமாக மாறியது போல தோன்றியது. அடுத்த கணமே அந்த பகுதியில் 5 நிழல்கள் தோன்றின. அவை தோன்றியவுடன் ஜெயசமரனின் முகபாவம் மேலும் பதட்டமடைந்தது. ஏனெனில் அந்த 5 நிழல்களும் சாதாரண நிழல்கள் அல்ல என்பதை அவன் உடனே உணர்ந்தான். அவை ஒவ்வொன்றும் இருளின் மன்னர்களின் சக்தியை தாங்கியிருந்தன. இதை கண்ட ஜெயசமரனுக்கு அவனை சமாளிக்க கருங்கோன் சேனைக்குழு பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த 5 நிழல்களும் தோன்றியவுடன் அவற்றின் கைகளிலிருந்து கருப்பு ஒளி வெளிப்பட்டது. பிறகு அந்த ஒளி வேகமாக முன்னேறி ஜெயசமரனையும் ஆரண்யாவையும் சுற்றி வளைத்தது. இந்த சூழ்நிலையை உணர்ந்த ஜெயசமரன் உடனே பதட்டமான குரலில், ஆரண்யா பின்னாடி போ என்று கத்தினான். அதே நேரத்தில் அவன் ஆரண்யாவின் கையை பிடித்துக் கொண்டு பின்வாங்க முயன்றான். ஆனால் அவர்கள் அந்த கருப்பு ஒளியிலிருந்து விலகிச் செல்ல முயன்ற போது அவர்களை சுற்றியிருந்த பகுதி மேலும் மங்கியது. பிறகு அடுத்த கணமே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 5 இருண்ட நிழல்களின் சக்தியில் அவர்கள் சிக்கியிருந்த போது திடீரென்று கண் கூசும் ஒரு ஒளி கீற்று தோன்றியது. அந்த ஒளி சில நொடிகள் மட்டுமே பிரகாசித்தது. பின்னர் 7வது மன்னன், 5 அரக்க மன்னர்கள், ஜெயசமரன் மற்றும் ஆரண்யா என அனைவரும் மர்மமான முறையில் மறைந்து போனார்கள். அங்கே நடந்ததை சுட்டிக்காட்டும் வகையில் ஒரு சிறிய பரிமாண கொந்தளிப்பு மட்டும் மீதம் இருந்தது. அதே நேரத்தில்
அருகிலிருந்த குடிசை திடீரென வெடித்து சிதறியது. பிறகு அந்த இடத்திலிருந்து மின்னல் வேகத்தில் ஒரு கருப்பு ஒளி பாய்ந்தது. அந்த கருப்பு ஒளி வேறு யாரும் அல்ல, வித்யாதான். அவள் உடனே அந்த பரிமாண கொந்தளிப்பு ஏற்பட்ட இடத்தை உற்று பார்த்தாள். அப்போது அவளது கண்களில் கொலை வெறியும் கோபமும் தெளிவாக தெரிந்தது. அவள் வந்த சில கணங்களில் எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் வரத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அந்த இடத்தை சூழ்ந்தனர். வித்யாவின் கோபத்தை பார்த்த அவர்கள் வெட்கத்துடன் தலை குனிந்தனர். அப்போது வித்யா கோபத்துடன், நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ஒன்னத்துக்கு ஆகாதவங்க. இவ்வளவு பேர் இங்க இருக்கீங்க. அப்படி இருந்த இருளின் அடிமைகள் நம்ம 2 நகரத்துக்குள்ள வந்துட்டு போயிட்டானுங்க. உங்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரு வேலைதான், அதையும் கோட்டை விட்டுட்டு இப்படி வந்து நிக்கிறீங்க என்று கத்தினாள். இதை சொன்ன அடுத்த நொடி வித்யாவின் கையில் ஒரு கருப்பு வாள் தோன்றியது. அது பார்க்க கோபத்தில் கொதித்தது போல தெரிந்தது. பிறகு அவள் தனது சக்திகளை வெளிப்படுத்தி அங்கே இருந்தவர்களை தாக்க தயாராக இருந்தாள். அப்போது கருப்பு அங்கி அணிந்த 2 பெரியவர்கள் தூரத்திலிருந்து தோன்றி வித்யாவை நோக்கி அவசரமாக, தலைவரே, கொஞ்சம் பொறுங்க. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இங்க வந்த இருளின் அடிமைகள் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அதனாலதான் இந்த சாதாரண வீரர்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. பண்டைய குறியீடுகளை கொண்டவர்களால மட்டும்தான் அவங்களை எளிதா கண்டுபிடிக்க முடியும் என்றார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட வித்யா மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டாள். பிறகு அவள் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றாள். உண்மையில் ஊடுருவிய இருளின் அடிமைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அவளும் உணர்ந்திருந்தாள். அதை அவள் சில நொடிகளுக்கு முன்பே புரிந்து கொண்டிருந்தாள். அதனால் உள்ளுக்குள் அவள் தன்மீதே மிகவும் கோபமாக இருந்தாள். ஜெயசமரன் அங்கே இருந்ததால் அவள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த நிம்மதியான உறக்கம் ஜெயசமரனுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. வித்யாவின் முகத்தில் இருந்த கலக்கத்தை கவனித்த அந்த 2 பெரியவர்களும் மீண்டும், தலைவரே, இந்த பரிமாண மாற்றம் ரொம்ப கடுமையானதுதான். ஆனா இதை பயன்படுத்தி இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாதுன்னு நாங்க நம்புறோம். எல்லாத்துக்கும் மேல சமரம் ஒன்னும் சாதாரண வீரன் இல்ல. அதனால நீண்ட தூர பரிமாண பயணத்தை அவன் அவ்வளவு எளிதா அனுமதிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இந்த பாதை நம்ம 2 நகரத்தோட ஏதாவது ஒரு புறநகர் பகுதிக்கு தான் போயிருக்கணும் என்றார்கள். அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்ததால் பரிமாண அலைகளை பார்த்தே இந்த முடிவுக்கு வந்திருந்தனர். இதற்கிடையில் வித்யாவின் கண்களில் இருந்த கொலை வெறி மேலும் வலுப்பெற்றது. அவள் உடனே தனது கைகளை முஷ்டியாக இறுக்கிக் கொண்டாள். பின்னர் உரத்த குரலில், இந்த உத்தரவை எல்லா இடங்களுக்கும் பரப்புங்க. நம்ம படை பிரிவையும் இருண்ட மண்டபத்தோட ராணுவத்தையும் ஒரே நேரத்துல தேடல்ல இறங்க சொல்லுங்க. இருண்ட நகரத்திலிருந்து 100கணக்கான கல் தொலைவில் இருக்கிற ஒரு சின்ன இடத்தை கூட விடாம தேட சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல யாராவது எங்கேயாவது வித்தியாசமான பரிமாண இயக்கத்தை உணர்ந்தா அவங்கள உடனடியா நமக்கு தெரியப்படுத்த சொல்லுங்க என்று அறிவித்தாள். அத்தியாயம் 2064. அனைவரும் வித்யாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவசரமாக அவளது உத்தரவுகளை பரப்பத் தொடங்கினர். கோபத்தில் இருந்த வித்யாவின் அருகில் யாரும் நீண்ட நேரம் நிற்க விரும்பாததால் அவர்கள் விரைவாக அங்கிருந்து விலகினர். அதனால் சில கணங்களில் அந்த இடம் வெறிச்சோடியது. அனைவரும் சென்ற பிறகு வித்யா கோபத்தில் பற்களை கடித்தாள். அப்போது அவளது நெற்றியில் மறைந்திருந்த பண்டைய குறியீடு மெதுவாக வெளிப்பட்டது. ஏனெனில் தனது கண்முன்பே யாரோ தனது அண்ணனை கடத்தி சென்றது வித்யாவுக்கு சற்றும் பொறுக்க முடியாததாக இருந்தது. இந்த எண்ணமே அவளது கோபத்தை மேலும் தீவிரப்படுத்தியது. இதற்கிடையில் வித்யாவின் உத்தரவுகள் இருண்ட நகரம் முழுவதும் பரவி பெரிய குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருந்த வேளையில் நகரத்திலிருந்து சற்று தொலைவில் இருந்த அடர்ந்த காட்டின் மேல் வானம் திடீரென இருண்டது. அடுத்த கணத்தில் அங்கே ஒரு கருப்பு ஒளி தோன்றியது. சில நொடிகள் கழித்து அந்த ஒளி மறைந்ததும் அங்கு சில மனித உருவங்கள் தென்பட்டன. அதே நேரத்தில் 7வது மன்னன் முன்னேறி ஜெயசமரனையும் ஆரண்யாவையும் பார்த்து, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குது. நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? உண்மைய சொன்னா இவ்வளவு அழகான இடத்துல உயிர் போறத நினைச்சு யாருதான் சந்தோஷப்படாம இருப்பாங்க என்றான். உண்மையில் அவர்கள் இருந்த இருண்ட நகரம் இருண்ட அரண்மனையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. மேலும் அந்த இருண்ட அரண்மனையின் தலைவியாக வித்யா இருந்தாள். அதே நேரத்தில் அவளிடம் பண்டைய இருண்ட குறியீட்டுடன் சேர்த்து இருண்ட வாளும் இருந்தது. அதனால் இந்த இருளின் அடிமைகள் அந்த நகரத்திற்குள் எந்த நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அவர்கள் பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருந்திருக்கும். அதனால்தான் தங்கள் இலக்கை எளிதாக அடைவதற்காக முதலில் ஜெயசமரனையும் ஆரண்யாவையும் நகரத்திலிருந்து வெளியே கொண்டு வர அவர்கள் முடிவு செய்திருந்தனர். அந்த உண்மையை உணர்ந்த ஜெயசமரன் தன்னை சுற்றியிருந்த அனைத்து அரக்கர்களையும் கவனமாக பார்த்தான். 7வது மன்னனின் சக்திகள் அவதார் சோதனையில் தேர்ச்சி பெற்ற 2 வீரர்களின் சக்திகளுக்கு சமமாக இருந்தன. அதற்கு மேலாக அவதார் நிலையில் இருந்த 5 அரக்க மன்னர்களும் அவர்களுடன் இருந்தனர். இப்படிப்பட்ட அபாயகரமான சக்திகளை எதிர்கொண்ட ஜெயசமரன் தன்னுள் ஒரு பெரும் அச்சத்தை உணர்ந்தான். சில நொடிகள் அவன் அமைதியாக இருந்த பிறகு
அவன் தாழ்ந்த குரலில் ஆரண்யாவிடம், போர் ஆரம்பிச்ச உடனே இவங்கள நான் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறேன். நீ உடனே இங்கிருந்து போய் வித்யாவை கண்டுபிடி என்றான். ஆனால் ஆரண்யா உடனே தலையசைத்து, முட்டாள்தனமா பேசாத சமரா. நாம இப்ப இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையை உன்னால தனியா சமாளிக்க முடியாது. நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு போனா அதுக்கப்புறம் வித்யாவை தேடுறதுல எந்த பயனும் இருக்காது என்றாள். ஆரண்யா இவ்வளவு பிடிவாதமாக மறுத்ததை பார்த்த ஜெயசமரன் சற்று எரிச்சல் அடைந்தான். இருந்தாலும் அவனது கோபத்தையும் மீறி ஆரண்யா அசையாமல் நின்றாள். இதற்கிடையில் 7வது மன்னன் அவர்கள் இருவரையும் அமைதியாக பார்த்து கொண்டே மெதுவாக தனது கைகளை உயர்த்தி, நம்மளோட சண்டை இந்த பகுதியில ரொம்ப பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியும். அதனால நான் சில ஏற்பாடுகளை முதல்ல பண்ணணும் என்றான். இதை சொன்ன உடனே அவனது கைகளிலிருந்து எண்ணற்ற அரக்க சக்திகள் வெளிப்பட்டன. அதைத் தொடர்ந்து 5 அரக்க மன்னர்களும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தினர். அந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மெதுவாக ஒரு பிரம்மாண்டமான அரக்க கவசமாக உருவெடுத்தன. பிறகு சில நொடிகளில் அந்த கவசம் முழு வனத்தையும் சூழ்ந்து உள்ளே இருக்கும் சக்திகள் வெளியேறாமல் தடுத்தது. அதே நேரத்தில் உள்ளே நடப்பது எதுவும் வெளி உலகத்திற்கு தெரியாதபடி அந்த இடம் முழுவதும் மூடப்பட்டது. இந்த ஏற்பாட்டின் மூலம் 7வது மன்னன் எப்படியாவது ஜெயசமரனை அழிக்க தீர்மானித்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அரக்க கவசம் முழுமையடைந்ததும் அரக்க மன்னன் சிரித்துக்கொண்டே ஜெயசமரனையும் ஆரண்யாவையும் பார்த்து, குறியீடுகளின் மூதாதையருக்கு அப்புறம் ஒரே நேரத்துல ஒண்ணுக்கும் மேற்பட்ட பண்டைய குறியீடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஆள் நீதான். நீ இன்னும் அவதாரம் எடுக்கலனாலும் மகா ஞானிகளுக்கு அப்புறம் நீதான் எங்களோட மிகப்பெரிய எதிரி சமரா. ஆனா இன்னைக்கு எங்க கூட்டத்தோட எதிரிகள் பட்டியல்ல இருந்து உன்னோட பேர் அழிக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு நான் உன்னை கண்டிப்பா அழிப்பேன் என்றான். அவன் இதை சொன்னவுடன் அவனது புன்னகை மெதுவாக அரக்கச் சிரிப்பாக மாறியது. அடுத்த கணத்தில் அவனது உடலிலிருந்து அளவற்ற அரக்க சக்திகள் வெடித்து வெளிப்பட்டன. உடனே அந்த காடு முழுவதும் அழுகத் தொடங்கி மரங்கள் சுருங்கின. அதோடு சேர்ந்து இயற்கை சக்திகளே துடிக்க ஆரம்பித்தன. பின்னர் 7வது மன்னன் தன் விரலால் காற்றை மெதுவாக தட்டினான். அப்போது அதிலிருந்து ஒரு கொடிய அரக்க ஒளி உருவாகி ஜெயசமரனை நோக்கி வேகமாக பாய்ந்தது. அந்த அபாயகரமான தாக்குதலை கண்ட ஜெயசமரன் தனது கையை அசைத்தான். உடனே அவனுக்கு முன்னால் ஒரு கருப்பு நிழல் தோன்றியது. அந்த நிழல் அதன் கையில் இருந்த வாளை வைத்து அந்த அரக்க ஒளியை எதிர்கொண்டது. அந்த மோதல் ஏற்பட்ட கணத்தில் தீப்பொறிகள் பறந்து எல்லா திசைகளிலும் சிதறின. அதே நேரத்தில் வாளை பிடித்திருந்த வானளிப்பான் சடலம் நிலை குலைந்து வெகு தூரம் பின்வாங்கியது. இவ்வளவு சக்தி வாய்ந்த வானளிப்பான் சடலம் இவ்வாறு பலவீனமடைவதை ஜெயசமரன் முதல் முறையாக பார்த்தான். அந்த காட்சி அவனை திகைக்க வைத்தது. பின்னர் 7வது மன்னன் அந்த சடலத்தை உற்று பார்த்து கேலி சிரிப்புடன், இது அழிவின் மன்னனோட வானளிப்பான் சடலமா? இது முன்னாடியை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது. இங்க பாரு சமரா, நீ என்ன தந்திரம் பண்ணாலும் இன்னைக்கு நீயும் உன்னோட தோழியும் சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது என்றான். இதை சொல்லிவிட்டு 7வது மன்னன் மெதுவாக தனது கண்களை மூடினான். அப்போது அவனது உடலிலிருந்து வெளிப்படும் அரக்க சக்தி படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது. அந்த சக்தி வேகமாக உயர்ந்தபோது அதன் அழுத்தம் ஜெயசமரனின் முகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பிறகு அவனது முக நிறம் மெதுவாக மாறத் தொடங்கியது. அந்த அளவற்ற சக்தியின் வீரியம் 7வது மன்னன் தனது கொடிய தாக்குதலை தொடங்கப் போகிறான் என்பதை தெளிவாக உணர்த்தியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த பகுதி முழுவதும் ஆழ்ந்த இருளால் மூடப்பட்டது. கருங்கோன் சேனை குழுவைச் சேர்ந்த ஒரு உயர்நிலை அரக்கனிடமிருந்து இவ்வளவு அபாயகரமான சக்திகளை ஜெயசமரன் காண்பது இதுவே முதல் முறை. அதே நேரத்தில் அந்த சக்திகள் எந்த ஒரு வீரனின் முதுகெலும்பிலும் நடுக்கத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவனது ஆன்மாவையே நொறுக்கும் அளவிற்கு கொடியதாக இருந்தன. அதை உணர்ந்த ஜெயசமரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். அப்போது அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான கவலை தோன்றியது. ஏனெனில் தனது தற்போதைய சக்திகளை கொண்டு ஒரு சாதாரண அவதாரத்தை தன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். உண்மையில் பண்டைய குறியீடுகள், உள்சக்திகள் மற்றும் பிற நுட்பங்களின் உதவியுடன் ஒரு அவதார் நிலை வீரனை எதிர்கொள்ளும் திறன் அவனிடம் இருந்தது. ஆனால் அவன் முன்னிற்கும் அந்த அரக்கன் ஏற்கனவே 2 அவதார் சோதனைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தான். இப்படிப்பட்ட சவாலில் இருந்து தப்பி பிழைப்பது எளிதாக இருக்காது என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த உணர்வு ஜெயசமரனை தனது கைகளை இறுக பற்றி கொள்ள செய்து வாழ்வா சாவா என்ற போருக்கு அவனை தயார் செய்ய வைத்தது. அதே நேரத்தில் எதிராளி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அவன் அவ்வளவு எளிதில் வீழ்ந்துவிட மாட்டான் என்ற உறுதியும் அவனுக்குள் வலுத்தது. பிறகு அடுத்த கணத்தில் வானத்தில் மின்னல் வெட்டியது. அதனுடன் ஜெயசமரனின் கண்கள் விசித்திரமாக மாறின. அதைத் தொடர்ந்து அவனது ஒரு கண் கருந்துளையைப் போலவும் மற்றொன்று மின்னல் கீற்றைப் போலவும் ஒளிர்ந்தது. ஜெயசமரன் பண்டைய குறியீடுகளை பயன்படுத்துவதைக் கண்ட 7வது மன்னன் மெதுவாக புன்னகைத்து, சரி, அவ்வளவுதான், நாம ஆரம்பிக்கலாம் என்றான்.
இதைச் சொன்னவுடனே அவனுக்கு பின்னால் திரண்டிருந்த அரக்க சக்திகள் கொதித்தெழுந்து ஒரு பிரம்மாண்டமான 9 தலை நாகமாக உருமாறின. பயங்கரமான தோற்றமுடைய அந்த நாகம் ஜெயசமரனை முறைத்து பார்த்தபடி எண்ணற்ற அரக்க சக்திகளை ஏவியது. அது முன்னேறத் தொடங்கியதும் சுற்றியிருந்த பரிமாணமே நொறுங்குவது போல தோன்றியது. அதே நேரத்தில் வானத்திலிருந்து மின்னல் மழை பொழிந்து அந்த 9 தலை நாகத்தை இரக்கமின்றி தாக்கியது. பிறகு அந்த மின்னல் அதன் உடல் முழுவதும் தொடர்ந்து தாக்கி அரக்க சக்திகளை மெதுவாக உறிஞ்சத் தொடங்கியது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக மின்னலால் அந்த சக்திகள் பலவீனமடையும் ஒவ்வொரு கணத்திலும் அதற்கு பதிலாக இன்னும் வலிமையான சக்திகள் தோன்றின. அதன் விளைவாக வானத்திலிருந்து பொழிந்த மின்னல் மழை சில கணங்களில் செயலிழந்து போனது. இதற்கிடையில் 9 தலை அரக்க நாகம் தனது வாயை அகலமாக திறந்து பரிமாணங்களை கிழித்தபடி ஜெயசமரனை நெருங்கி வந்தது. அது கடிக்க முயன்ற அந்த நேரத்தில் ஜெயசமரனின் கண்களில் இருந்த மின்னல் தீவிரமடைந்தது. உடனே அவன் தனது கையை உயர்த்த 10,000 அடி உயரமுள்ள ஒரு மின்னல் வானத்திலிருந்து கீழே பாய்ந்து அரக்க நாகத்தை நேரடியாக தாக்கியது. அதனால் அங்கே ஒரு சக்தி வாய்ந்த மோதல் ஏற்பட்டது. பிறகு அடுத்த கணத்தில் அந்த 9 தலை நாகம் பெரும் வெடிப்புடன் சிதறி அழிந்தது. அதைத் தொடர்ந்து அதன் உடலில் இருந்த அரக்க சக்திகள் எல்லா திசைகளிலும் சிதறின. அந்த நேரத்தில் அங்கு ஒரு கருப்பு ஒளி தோன்றியது. அதை சுட்டிக்காட்டி ஜெயசமரன், அழிவின் சக்திகளே, இந்த சக்திகளை விழுங்குங்கள் என்றான். உடனே அவனது கையை சுற்றி எண்ணற்ற கருப்பு ஒளிகள் தோன்றின. அதே நேரத்தில் அவன் பரிமாணத்தை கிழித்து ஒரு பிரம்மாண்டமான கருந்துளையை உருவாக்கினான். அப்போது அதிலிருந்து ஒரு அபாயகரமான ஈர்ப்பு விசை வெளிப்பட்டது. அதற்கு பிறகு மேலும் அதே போன்ற 3 அழிவு சக்திகள் நிறைந்த துளைகள் உருவாக்கப்பட்டன. இந்த 4 துளைகளும் ஒரு சிறைச்சாலையைப் போல நடு பரிமாணத்தை சூழ்ந்தன. அவை 7வது மன்னனை அடைந்தவுடன் அவற்றிலிருந்து வெளிப்பட்ட அழிவு சக்திகள் அவனை இழுத்து துண்டாக்க முயன்றன. ஆனால் அந்த தாக்குதலையும் எதிர்கொண்ட போதும் 7வது மன்னனின் புன்னகை மாறவில்லை. மேலும் அது ஒரு நக்கலான புன்னகையாக இருந்தது. அதை பார்க்கும்போது இந்த தாக்குதல்கள் அவனை பாதிக்கவில்லை என்பது போல தோன்றியது. பிறகு சில கணங்களில் அவனது உடலிலிருந்து அரக்க சக்திகள் வெளிப்பட்டு அந்த 4 துளைகளையும் நோக்கி விரைந்தன. அந்த சக்திகள் அவன் துளைகளை அழித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஜெயசமரன் திகிலடைந்தான். ஏனெனில் பலத்தின் அடிப்படையில் 7வது மன்னன் அவனை விட வெகு தூரம் முன்னிலையில் இருப்பது தெளிவானது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 7வது மன்னன் தனது முஷ்டியை இறுக்கினான். உடனே அந்த பகுதி இன்னும் தீவிரமான இருளால் நிரம்பியது. அந்த இருளிலிருந்து வேறொரு உலகத்திலிருந்து வந்தது போல ஒரு பெரிய அரக்க கை இறங்கியது. அந்த கையில் ஒரு விசித்திரமான கண் தோன்றியது. அதே நேரத்தில் அதில் அழிக்கும் சக்திகள் தெளிவாக உணரப்பட்டன. அதைத் தொடர்ந்து அரக்க கையிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு ஜெயசமரனை சுற்றியது. எல்லாம் மிக வேகமாக நடந்ததால் ஜெயசமரனால் பெரிதாக எதையும் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் அவன் தனது முஷ்டியை இறுக்கி தன் முன் ஒரு பெரிய கருந்துளையை உருவாக்கினான். அது அந்த அரக்க ஒளியை பலவீனப்படுத்த தொடங்கியது. அந்த நேரத்தில் கருந்துளையிலிருந்து நெஞ்சை பிளக்கும் வெடிப்பு சத்தங்கள் எழுந்தன. அப்போது அந்த அரக்க ஒளி பலவீனமடைந்தாலும் நிலைமை இன்னும் மோசமாகவே இருந்தது. ஏனெனில் சில கணங்களில் அந்த துளை பெரும் வெடிப்புடன் அழிந்தது. அதன் தாக்கம் ஜெயசமரனை தாக்கி அவனை வெகு தூரம் தூக்கி எறிந்தது. பிறகு அவன் வாயிலிருந்து இரத்தம் கொட்டத் தொடங்கியது. அதே நேரத்தில் 7வது மன்னனின் தாக்குதல் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இவ்வளவு அழிவு சக்திகளை பயன்படுத்தியும் அந்த தாக்குதலிலிருந்து அவனை முழுமையாக காக்க முடியவில்லை. அப்போது புன்னகைத்தபடி 7வது மன்னன் ஜெயசமரனை பார்த்து, 2 பண்டைய குறியீடுகளை வச்சிருக்கிறதுக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப தகுதியானவன் தான். ஏன்னா முதல் அவதார் சோதனையில தேர்ச்சி பெற்ற பல வலிமை மிக்க வீரர்களால கூட என்னோட இந்த தாக்குதலை தாங்க முடியாது. ஆனா நீ இவ்வளவு கம்மியான சக்திகளை வச்சுக்கிட்டு உயிர் பொழைச்சிருக்க. இதுவே ஒரு பெரிய சாதனை தான் என்றான். இதை கேட்டும் ஜெயசமரனின் கண்களில் எந்த இரக்கமும் இல்லை. அவன் உடனே தனது கை முத்திரைகளை மாற்றத் தொடங்கினான். பிறகு ஒரு நொடியும் தாமதிக்க விரும்பாத அவன், காற்றுப்போர் நுட்பம் என்று கத்தினான். அந்த வார்த்தைகள் ஒலித்த உடனே பூமிக்கடியில் இருந்து ஒரு மர்மமான சக்தி பீரிட்டு எழுந்தது. அதே நேரத்தில் சுற்றியிருந்த நிலம் திடீரென வறண்டு போனது. அந்த வறட்சியோடு சேர்ந்து அளவற்ற சக்தி ஜெயசமரனின் உடலுக்குள் பாய்ந்தது. அந்த சக்தி அவன் உடலை மெதுவாக மாற்றத் தொடங்கியது. பிறகு அவன் உருவம் பெரிதாக வளர்ந்தது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவன் ஒரு மாபெரும் நாகமாக உருமாற ஆரம்பித்தான். அப்போது அந்த நாகம் வானத்தை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை எழுப்பியது. உடனே அதன் உடலிலிருந்து ஊதா மற்றும் தங்க நிற ஒளி பரவத் தொடங்கியது. அதே சமயம் ஜெயசமரனின் உடலில் இருந்த 8000 நாக முத்திரைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பிரகாசித்தன. அந்த பண்டைய நாகசக்தி முழுவதும் எழுந்தபோது ஜெயசமரன் 7வது மன்னனை நோக்கி வேகமாக பாய்ந்தான். அவன் முன்னேறிய போது அனைத்து நாகமுத்திரைகளும் இன்னும் அதிகமாக ஒளிர்ந்தன.
அந்த பண்டைய நாகசக்தியின் உச்சத்தில் ஜெயசமரன் தனது தாக்குதலை தொடங்கினான். ஆனால் அந்த தாக்குதல் நெருங்கி வந்த போதும் 7வது மன்னன் இருந்த இடத்திலிருந்து நகரவில்லை. மாறாக அவன் அமைதியாக தனது கைகளில் அரக்க சக்திகளை திரட்டினான். பிறகு அடுத்த கணம் அவன் ஜெயசமரனை பலமாக குத்தினான். இருவரின் முஷ்டிகளும் மோதியவுடன் அந்த பரிமாணம் முழுவதும் அதிர்ந்தது. ஆயிரக்கணக்கான அடி அகலத்திற்கு ஒரு பெரிய பிளவு தோன்றியது. அவர்களின் உடல்கள் பலமாக நடுங்கின. ஆனால் அவர்களின் கண்களில் இருந்த இரக்கமற்ற தன்மை மாறவில்லை. அதே நேரத்தில் பரிமாணம் நொறுங்கும் சத்தம் வானம் முழுவதும் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து சுற்றியிருந்த காடு முழுவதும் நொறுங்கி அழிந்தது. அதோடு அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு போராக மாறியது. அப்போது ஜெயசமரனின் முஷ்டிகள் இரத்தத்தில் நனைந்திருந்தன. அவன் கைகளில் இருந்த தோல் உரிந்து போயிருந்தது. அவனது எலும்புகள் தெளிவாக தெரிந்தன. இருந்தாலும் அவன் பண்டைய நிலையில் இருந்த நாகம் என்பதால் அவன் எலும்புகள் சிதையவில்லை. இல்லையெனில் அவை இந்நேரம் தூசியாக மாறியிருக்கும். அதே சமயம் ஜெயசமரன் வெகு தூரம் பின்னால் தள்ளப்பட்டான். இருந்தாலும் அவன் பார்வை 7வது மன்னனை விட்டு விலகவில்லை. அப்போது 7வது மன்னனின் கைகளிலிருந்தும் கருப்பு ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் ஜெயசமரன் இத்தகைய காயங்களை ஏற்படுத்துவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. அதோடு அந்த காயங்கள் அவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை. பிறகு அவன் மெதுவாக புன்னகைத்து, இந்த பையன் ரொம்ப அற்புதமானவன். ஆனா அவன் இவ்வளவு விசேஷமா இருக்கிறது அவனை கொல்லணுங்கிற என்னோட ஆசையை இன்னும் அதிகமாக்குது என்றான். அதற்கு பிறகு அவன் உடனே தனது உடலுக்குள் இருந்த அனைத்து அரக்க சக்திகளையும் உறிஞ்சத் தொடங்கினான். அவற்றை உறிஞ்சிய போது அவன் உடல் கடுமையாக நடுங்கியது. அதே நேரத்தில் அவன் உடலிலிருந்து கருப்பு நிற பொருள்கள் வெளிவரத் தொடங்கின. அந்த பொருள்கள் சாதாரண சக்திகளாக தோன்றவில்லை. அவை உடனே விசித்திரமான குறியீடுகளாக உருவெடுத்தன. அதோடு அவை மெதுவாக அவன் உடல் முழுவதையும் மூடின. பின்னர் அவை ஒன்றிணைந்து ஒரு சக்தி வாய்ந்த கருப்பு கவசமாக மாறின. அந்த கவசம் அவன் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் பாதுகாத்தது. அந்த அபாயகரமான சக்தியை உணர்ந்த ஜெயசமரனின் முகம் கலங்கியது. அவன் முகத்தில் தோன்றிய பதட்டத்தை பார்த்த 7வது மன்னன் புன்னகைத்தான். பின்னர் அவன், சமரன் ஜெயந்தன், இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இதுதான் எங்களோட அரக்க கவசம். எங்களோட தலைவரே இதை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்தாரு. பொதுவா இதை நாங்க 8 மகா ஞானிகள் முன்னாடி மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனா இன்னைக்கு உன்னால நான் இதை வெளியெடுக்க வேண்டி வந்துருச்சு. அதனால இன்னைக்கு நீ என் கையால இறந்தாலும் வருத்தப்பட தேவையில்லை என்றான். அத்தியாயம் 2065. ஜெயசமரன் தன் படபடக்கும் இதயத்தை அமைதிப்படுத்திக் கொண்டான். அதே நேரத்தில் இரத்தம் படிந்த தனது முஷ்டிகளை இறுக்கமாக பிடித்தான். இன்று அவன் முன்னால் நிற்பவன் மிகவும் ஆபத்தானவன். எனினும் எதிரி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அவனை அழிக்க அவன் பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்ற நம்பிக்கை ஜெயசமரனுக்குள் எழுந்தது. அந்த எண்ணத்துடன் அவன் இந்த வாழ்வாசாவ போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் உடல் முழுவதும் இருந்த 8000 நாக முத்திரைகள் மீண்டும் பிரகாசித்தன. அவற்றிலிருந்து ஒரு பண்டைய நாகத்தின் கர்ஜனை கேட்டது. அதைத் தொடர்ந்து அவனது கண்களில் ஒன்று கருப்பாகவும் மற்றொன்று வெள்ளியாகவும் மாறியது. பிறகு ஜெயசமரன் தனது 2 கைகளையும் அசைத்தான். உடனே அங்கே ஒரு ஊதா மற்றும் தங்க நிற நாகம் உருவானது. அது உருவானதும் அவன் வேகமாக முன்னேறி 7வது மன்னனை தாக்கினான். ஆனால் ஜெயசமரனின் அபாயகரமான தாக்குதலை எதிர்கொண்ட 7வது மன்னன் சிறிதும் கவலைப்படவில்லை. அதோடு அவன் இருந்த இடத்திலிருந்து நகரவும் இல்லை. மாறாக அமைதியாக அந்த தாக்குதலை எதிர்கொண்டான். அந்த மோதலின் போது ஒரு பலத்த சத்தம் எழுந்தது. ஆனால் 7வது மன்னன் அசையாமல் நின்றான். அதே நேரத்தில் அவன் அணிந்திருந்த அரக்க கவசத்தில் ஒரு கீறல் கூட ஏற்படவில்லை. அதை பார்த்து அவன் ஒரு சிறிய புன்னகையுடன் ஜெயசமரனை பார்த்தான். அப்போது அவன் கண்களில் இருந்த கொடிய நோக்கம் மேலும் அதிகரித்தது. பின்னர் அவன் மெதுவாக தனது விரலை நீட்டினான். அதிலிருந்து ஒரு அரக்க ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி ஜெயசமரனின் நகத்துடன் மோதியது. அடுத்த நொடியே 8000 நாகமுத்திரைகளின் சக்தியால் உருவாக்கப்பட்ட அந்த நகம் நொறுங்கி போனது. ஜெயசமரனின் தாக்குதலை இவ்வளவு எளிதாக முறியடித்த 7வது மன்னன் புன்னகைத்து, உன்கிட்ட இவ்வளவுதான் விஷயம் இருக்குதுன்னா இந்த சண்டையை இப்பவே முடிச்சுக்குவோம் என்றான். அதன் பிறகு அவன் தனது அடுத்த தாக்குதலை தொடங்க தயாரான போது ஜெயசமரன் திடீரென அந்த 2 பண்டைய குறியீடுகளையும் வெளியே எடுத்ததை அவன் கவனித்தான். அவற்றை ஜெயசமரன் அவனது சக்தி கடலுக்குள் பயன்படுத்தியதும் அந்த காட்சி 7வது மன்னனின் முகத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதனால் அவன் வியப்புடன், பண்டைய குறியீடுகளை உன்னால இவ்வளவு சிறப்பா பயன்படுத்த முடியுதுங்கிறத என்னால நம்பவே முடியல என்றான். அதற்கு பிறகு இந்த முறை எந்த ஒரு விசேஷ யுக்தியையும் பயன்படுத்தாமல் 7வது மன்னன் வெறுமனே ஒரு சக்தி வாய்ந்த குத்தை முன்னோக்கி வீசினான். ஆனால் அந்த குத்து ஒரு மலையையே நொறுக்கும் அளவுக்கு வலிமையானதாக இருந்தது. அதே நேரத்தில்
ஜெயசமரனின் சக்தி அலைகள் அந்த அரக்க குத்துடன் மோதியதால் சுற்றியிருந்த பரிமாணத்தில் ஒரு பெரிய விரிசல் தோன்றியது. அந்த மோதலின் அதிர்ச்சி ஜெயசமரனை பின்னோக்கி தள்ளியது. இருந்தாலும் பின்வாங்கிய உடனே ஜெயசமரன் தனது கையை அசைத்து ஒரு பெரிய கருங்கல்லாக உருமாறிய ஒளியை வெளியிட்டான். அந்த கருங்கல்லுக்குள் பண்டைய சக்தி இருப்பதை உணர்ந்த 7வது மன்னன் லேசான ஆச்சரியத்துடன், காற்றுக்கல்லா, அற்புதம்! பட்டியல்ல ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிற இந்த புதையல் உன்கிட்ட இருக்கா? ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த காற்றுக்கல் முன்னாடி இருந்த அளவுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இப்ப இல்ல. அப்படி இருந்தா இன்னைக்கு நான் பெரிய சிக்கல்ல சிக்கி இருந்திருப்பேன் என்றான். அவன் இதை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த காற்றுக்கல் தன்னுள் இருந்து எண்ணற்ற ஒளிகளை வெளியிட்டது. பிறகு அந்த ஒளிகள் நேராக 7வது மன்னனை தாக்கின. அதோடு அந்த ஒளிகள் அவனை சுற்றி ஒரு வலையை உருவாக்குவது போல பரவின. காற்றுக்கல்லை வெளியிட்ட ஜெயசமரன் அங்கேயே நிற்காமல் உடனே ஒரு வேகமான அசைவில் பண்டைய மண்டபத்தையும் கட்டவிழ்த்து விட்டான். அதனால் அங்கிருந்த இடம் முழுவதும் நடுங்கியது. பிறகு அதிலிருந்து எண்ணற்ற ஆயுதங்கள் வெளிப்பட்டு 7வது மன்னனை நோக்கி பாய்ந்தன. ஜெயசமரனின் இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களைக் கண்ட 7வது மன்னனின் முகத்தில் ஆச்சரியத்துடன் ஒரு புன்னகையும் தோன்றியது. பின்னர் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அதைத் தொடர்ந்து அவன் ஒரு கையால் காற்றுக்கல்லின் தாக்குதலை தடுத்தான். அதே நேரத்தில் அவன் தனது கால்களின் அசைவால் ஒரு சக்தி வாய்ந்த சூறாவளியை உருவாக்கினான். அந்த சூறாவளிக்குள் காற்றுக்கல்லின் ஒளிகள் சிக்கிக் கொண்டன. அதே சமயம் பண்டைய மண்டபத்தின் ஆயுதங்களும் அந்த சூறாவளியில் சிக்கி ஒன்றன் பின் ஒன்றாக முறியடிக்கப்பட்டன. ஜெயசமரனின் 2 சக்தி வாய்ந்த தாக்குதல்களையும் முறியடித்த பிறகு 7வது மன்னன் வானத்தை நோக்கி சத்தமாக சிரித்தான். பின்னர் தொடர்ந்து குத்துக்களை வீசி காற்றுக்கல்லை பின்வாங்கச் செய்தான். அதே நேரத்தில் பண்டைய மண்டபத்தால் கூட அவனது சக்திகளுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அரக்க பாதுகாப்பு கவசத்தை அணிந்த பிறகு 7வது மன்னனின் சக்திகள் யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயர்ந்திருந்தன. தனது அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டதை பார்த்த ஜெயசமரன் அமைதியாக அவனை உற்று பார்த்தான். பின்னர் கண்களில் கவலையுடன் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவாக தனது கண்களை மூடினான். அப்போது அவனது நெற்றியில் சில குறியீடுகள் தோன்றின. அந்த குறியீடுகள் சில நொடிகளில் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றை கண்ணாக உருமாறின. அந்த கண் பார்க்க மிகவும் மர்மமாக தெரிந்தது. அது உண்மையில் பண்டைய குறியீடுகளின் கண்ணாக இருந்தது. அப்போது 7வது மன்னனின் கவனம் உடனே அந்த கண்ணின் மீது ஈர்க்கப்பட்டது. அதோடு அவனது வியப்பு மேலும் அதிகரித்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனை சூழ்ந்திருந்த அனைத்து சக்திகளும் மெதுவாக அவனது உடலுக்குள் திரும்பின. அதனால் அவனது நெற்றியில் இருந்த அந்த கண் மேலும் பிரகாசிக்க தொடங்கியது. பிறகு அடுத்த கணம் ஜெயசமரன் தனது மூடிய கண்களை திறந்தான். உடனே பண்டைய குறியீடுகளின் கண்ணிலிருந்து மின்னலால் நிரம்பிய கருமையான ஒளி வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த ஒளி விசித்திரமான முறையில் நகர்ந்து பரிமாணங்களை கிழித்து கொண்டு ஒரு நொடியில் 7வது மன்னனின் மார்பை தாக்கியது. அந்த ஒளியின் தாக்கம் ஒரு கணத்தில் அவன் உடலை கண்கூசும் பிரகாசத்தால் மூடியது. ஆனால் சில நொடிகள் கழித்து அந்த ஒளி மெதுவாக மறையத் தொடங்கியது. பார்வை தெளிவான போது 7வது மன்னன் இன்னும் அசையாமல் நின்று கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் இப்போது அவனது நம்ப முடியாத வலிமையான அரக்க பாதுகாப்பு கவசத்தில் ஒரு விரிசல் தோன்றியிருந்தது. அந்த விரிசல் அவனது மார்பின் அருகே தெளிவாக காணப்பட்டது. இதை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் கவலை மேலும் அதிகரித்தது. ஏனெனில் பண்டைய குறியீடுகளின் கண்ணின் தாக்குதலுக்கு பிறகும் அந்த கவசத்தில் ஒரு சிறிய விரிசல் மட்டுமே உருவாகும் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. இதற்கிடையில் தன் மார்பை பார்த்த 7வது மன்னன் அந்த விரிசலை கண்டதும் கடும் கோபமடைந்தான். ஜெயசமரன் தனது விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை சேதப்படுத்தியதே அவன் கோபத்திற்கு காரணமாக இருந்தது. அதனால் சீற்றமடைந்த 7வது மன்னன் கோபமாக, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இந்த விசேஷமான கவசத்தை நீ சேதப்படுத்துவ? இனி நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்று கத்தினான். அவன் இதை சொல்லிக்கொண்டே ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தான். பிறகு அடுத்த கணத்தில் மர்மமான முறையில் ஜெயசமரனின் முன் தோன்றினான். அங்கு வந்தவுடன் அவன் தனது கையை அசைத்து ஜெயசமரன் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தான். தன்னை நோக்கி வரும் அந்த அபாயகரமான தாக்குதலை கண்ட ஜெயசமரன் உடனடியாக 8000 நாகமுத்திரைகளின் சக்தியை வெளிப்படுத்தினான். பிறகு அந்த ஊதா மற்றும் தங்க நிற சக்தி 7வது மன்னனின் தாக்குதலுடன் மோதியது. ஆனால் அந்த மோதல் நொடி பொழுதிலேயே ஜெயசமரனின் சக்தியை சிதறடித்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயசமரன் பீதியுடன் பின்வாங்க முயன்றான். இருந்தாலும் மோதலால் எழுந்த சக்தி வாய்ந்த சக்தி அலை அவனை பின்னுக்கு தள்ளியது. அதைத் தொடர்ந்து அவன் வலியுடன் அலறியபடியே கீழே விழுந்தான். அந்த ஒரே தாக்குதலில் ஜெயசமரனை நிலைகுலையச் செய்த 7வது மன்னனின் கண்களில் இருந்த கொடிய ஒளி மேலும் தீவிரமடைந்தது. அதை பார்க்கும்போது இந்த போரை நீட்டிக்க அவன் விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு அவன் மீண்டும் முன்னோக்கி பாய்ந்து ஜெயசமரனின் முன்பாக தோன்றினான். அங்கு வந்தவுடன் தனது முஷ்டியில் அரக்க சக்திகளை திரட்டி மீண்டும் ஜெயசமரனை தாக்கினான். அந்த சக்தி வாய்ந்த தாக்குதல் அவன் மீது விழ ஜெயசமரன் இரத்தத்தை கக்கியபடி கீழே விழுந்தான்.
அப்போது 7வது மன்னன் அவனை உற்று பார்த்து தலையை அசைத்து, உன்கிட்ட நிறைய சிறப்பு புதையல்களும் நுட்பங்களும் இருக்குது. உண்மைய சொன்னா உன்னோட உடம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் வலிமையா இருந்திருந்தா நீ குழப்ப மன்னன் அளவுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்தவனா இருந்திருக்கலாம். துரதிர்ஷ்டவசமா இந்த அளவுக்கு அற்புதமான திறன்களை கொண்ட ஒரு எதிரியை நான் உயிரோட விட்டு வைக்க விரும்பல என்றான். பிறகு மீண்டும் ஒருமுறை 7வது மன்னன் தனது பலத்தை திரட்டிக் கொண்டு ஜெயசமரனை தாக்க முனைந்தான். ஆனால் திடீரென ஒரு வாள் அவனை நோக்கி பாய்ந்தது. அந்த தாக்குதல் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது அவனை பாதிக்கவில்லை. புன்னகைத்தவாறே அவன் அந்த வாளை தட்டிவிட்டு, என்ன ஒரு பலவீனமான தாக்குதல் இது என்றான். அடுத்த கணம் ஆரண்யா அவன் முன்பாக தோன்றினாள். பிறகு மீண்டும் அவள் அந்த வாளால் 7வது மன்னனை நோக்கி சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தாள். அப்போது அந்த வாளில் மர்மமான ஒளி மின்னியது. அது 7வது மன்னனின் முகத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவன் உடனே பின்வாங்க முயன்ற போதும் அந்த வாள் திடீரென அவனது அரக்க பாதுகாப்பு கவசத்தில் மோதியது. மேலும் ஜெயசமரன் முன்பு ஏற்படுத்தியிருந்த விரிசலை அது துல்லியமாக தாக்கியது. அந்த விரிசலை பயன்படுத்தி ஆரண்யாவின் வாள் கவசத்திற்குள் அரை அங்குலம் ஊடுருவியது. அதைத் தொடர்ந்து அந்த வாளின் நுனியில் கருப்பு ரத்தம் தோன்றியது. அந்த காயத்தை கண்ட 7வது மன்னன் கோபத்தில், ஏய் பொண்ணு, நீ ரொம்ப பெரிய ஒரு தப்ப பண்ணிட்ட என்று கத்தினான். இதை சொன்னவுடனே அவன் ஒரு சக்தி வாய்ந்த குத்தை வீசினான். அந்த தாக்குதலால் ஆரண்யா ரத்தம் பீரிட்டபடி வெகு தூரம் சென்று கீழே விழுந்தாள். அந்த தருணத்தில் 7வது மன்னனின் கண்களில் விசித்திரமான ஒளி தோன்றியது. அவன் ஜெயசமரனை மறந்து நேராக ஆரண்யாவை நோக்கி விரைந்தான். அங்கு சென்றதும் அவனது உடலிலிருந்து அளவற்ற அரக்க சக்திகள் வெளிப்பட்டன. பிறகு அவை ஒன்றிணைந்து ஆரண்யா மீது கொடிய தாக்குதலாக பாய்ந்தன. அந்த தாக்குதலை கண்ட ஆரண்யா உடனே தன் வாளின் மீதான பிடியை இறுக்கி தன்னை தயார்படுத்திக் கொண்டாள். ஆனால் அவளது வாள் அந்த தாக்குதலில் மோதுவதற்கு முன்பே திடீரென அவள் முன் ஒரு நிழல் தோன்றியது. அந்த நிழல் தனது நாகமுத்திரைகளின் சக்தியை பயன்படுத்தி 7வது மன்னனின் அரக்க சக்தியை எதிர்த்தது. அந்த மோதல் பரிமாணத்தில் இருந்த பிளவை மேலும் அகலப்படுத்தியது. ஆனால் ஜெயசமரன் கடுமையாக காயமடைந்தான். அதோடு அவனது கை லேசாக முறுக்கிக் கொண்டது. அப்போது ஒரு கடுமையான வலி அவனை தாக்கியது. பிறகு அவனது நெற்றி வியர்வையால் நனைந்து வாயிலிருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. அந்த நிலையில் ஜெயசமரனை கண்ட ஆரண்யா பதறிப்போய், சமரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். மறுபுறம் இந்த காட்சியை கண்ட 7வது மன்னன் கொடூரமாக புன்னகைத்து, எவ்வளவு ஒரு அற்புதமான காதல் காட்சி! எங்க காதல் பொங்கி வழியுதே. சமரா, உன்னோட காதலிய காப்பாத்த உன்னோட உயிரையே பணைய வைக்க நீ தயாரா இருக்கிறன்னா அவ உனக்கு ரொம்ப விசேஷமானவன்னு அர்த்தம். அப்படின்னா உன் கண்ணு முன்னாடியே அவளுக்கு ஒரு கொடூரமான மரணத்தை கொடுக்க போறேன் என்றான். இதை சொன்ன அடுத்த நொடி 7வது மன்னன் திடீரென மறைந்தான். அதை கண்ட ஜெயசமரனின் முகம் நிறம் மாறியது. உடனே அவன் ஆரண்யாவை பிடித்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அதே நேரத்தில் 7வது மன்னன் ஆரண்யாவை நெருங்கி மூர்க்கமான நோக்கத்துடன் தாக்கினான். ஆனால் ஆரண்யாவை அணைத்திருந்த ஜெயசமரன் அவளை பின்னால் தள்ளினான். அதன் விளைவாக 7வது மன்னனின் தாக்குதல் ஜெயசமரனின் முதுகில் பட்டது. அந்த தாக்குதலின் வலி பரவி என்ற ஜெயசமரனின் வேதனை கூச்சல் வானம் முழுவதும் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து அவனது வாயிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. அதே சமயம் ஆரண்யாவை தனது கைகளில் ஏந்தியபடி ஜெயசமரன் வானத்திலிருந்து கீழே விழுந்தான். ஜெயசமரன் இவ்வளவு மோசமாக காயமடைந்திருப்பதை பார்த்த 7வது மன்னனின் சிரிப்பு சத்தமாக ஒலித்தது. அந்த சிரிப்பில் கொடூரமான திருப்தி தெரிந்தது. அதற்கு பிறகு அவன் தனது கைகளில் மீண்டும் அரக்க சக்திகளை திரட்டத் தொடங்கினான். பிறகு சில நொடிகளில் அந்த சக்திகள் கொந்தளிப்புடன் எழுந்தன. உடனே மற்றொரு தாக்குதலுக்கு தயாரான அவன் மின்னல் வேகத்தில் ஆரண்யாவை நோக்கி இரக்கமின்றி பாய்ந்தான். திடீரென வந்த அந்த அபாயகரமான தாக்குதலை கண்ட ஜெயசமரன் கடுமையான காயங்களுடனும் எப்படியோ ஆரண்யாவை தன் பக்கம் இழுத்தான். அதன் மூலம் அவளை அந்த தாக்குதலிலிருந்து காப்பாற்ற முடிந்தது. ஆனால் அந்த அரக்க சக்திகள் அவனை நேரடியாக தாக்கின. அதனால் ஆரண்யாவை காப்பாற்ற முயன்ற அந்த தருணத்தில் ஜெயசமரனின் காயங்கள் மேலும் சேதமடைந்தன. அதோடு அவனது உடல் மீண்டும் கடுமையாக தாக்கப்பட்டது. இருப்பினும் ஆரண்யாவுக்கு சிறிதளவும் காயம் ஏற்படவில்லை. அப்போது அந்த தாக்குதலின் அதிர்வால் தரை பிளக்கத் தொடங்கியது. பிறகு அடுத்த கணம் ஜெயசமரன் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் உருண்டு விழுந்தான். இப்போது அவனது உடல்நிலை கணிசமாக மோசமடைந்திருந்தது. இருந்தாலும் அவன் எப்படியோ அந்த வலியை தாங்கிக் கொண்டிருந்தான். சில நொடிகள் கழித்து ஜெயசமரன் மெதுவாக எழ முயன்றான். ஆனால் அவனது உடல் முழுவதும் நடுங்கியது. அதே நேரத்தில் அவன் கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. பின்னர் அவன் வலியுடன் மூச்சை இழுத்து கோபமான குரல்,
இந்த 7வது மன்னனை நான் கொடூரமா கொல்லுவேன். ஆ! என்னோட தலை. இல்ல இல்ல இல்ல, இந்த நேரத்துல நான் மயங்கி விழக்கூடாது. சமரா, உன்னால முடியும், கண்ணை துற என்றான். அவன் இதைச் சொல்லிக் கொண்டிருந்த போது ஆரண்யா ஜெயசமரனின் முகத்தை அமைதியாக உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவனது மோசமான நிலையை கண்டதும் அவளது கண்களில் கோபம் மெதுவாக பெருகி பற்களை இறுக்கமாக கடித்தாள். பிறகு சில நொடிகள் கழித்து கண்ணீரால் கண்கள் மங்கியபடி, சமரா, என்ன காப்பாத்த நீ ஏன் உன்னோட உயிரை பணையம் வைக்கிற என்று கேட்டாள். அதற்கு இரத்தம் படிந்த உதடுகளில் மெல்லிய புன்னகை ஒன்று தோன்ற ஜெயசமரன் மெதுவாக, என்னோட காதலை என்னால பாதுகாக்க முடியலன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் என்றான். அதற்கு பிறகு அவன் இருமி இரத்தத்தை கக்கினான். அந்த நொடியில் அவன் கடுமையாக காயமடைந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் ஆரண்யா அவனது நிலையை பார்த்தபடியே மெதுவாக அழத் தொடங்கினாள். பின்னர் ஒரு பலவீனமான பெருமூச்சுடன், நீ ஒரு முட்டாள் சமரா. ஆனா உன்னோட இந்த முட்டாள்தனம் உனக்கு வேட்டை போர் நுட்பத்தை கத்துக் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துது. இப்ப நான் என்ன பண்றது என்று கேட்டாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் ஒரு கணம் திகைத்து நின்றான். பின்னர் சிறு புன்னகையுடன், அரண்யா, வேட்டை போர் நுட்பத்தை கத்துக்க இது சரியான நேரம்னு நான் நினைக்கல. ஒருவேளை நாம இப்போ வாழ்வா சாவா போராட்டத்துல இங்க இருக்கோங்கிறத நீ மறந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன் என்றான். இதற்கிடையில் கவலையடைந்த குரலில் ஆரண்யா, சமரா, இத கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்த வேறு சில நுட்பங்களை பயன்படுத்த முடியுமா என்று கேட்டாள். அவளது கேள்வி ஜெயசமரனை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. பிறகு சில நொடிகள் கழித்து, இந்த 7வது மன்னன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அவனை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்துறது எனக்கு ஒன்றும் முடியாத காரியம் இல்ல என்றான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.